things are possible only believe. Now I believe. Now I believe. And all things are possible. Now I believe. My Jesus is here. My Jesus is here. And all things are possible. My Jesus is here. வேதாகமத்தை திறந்து Revelation 13 chapter, வெளிப்படுத்தல் விசேஷம் 13ஆம் அதிகாரம் நாம் 11வது வசனத்திலிருந்து தொடர்ந்து நாம் படிக்கலாம். சகோதரனே சகோதரியே, பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. ஒளி சர்ப்பத்தை போல பேசினது. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கேதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. மேலும் அமிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவி கொடுக்கும்படி அதற்கு சொத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயதீரர், அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறெவனும் கொள்ளவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோட கர்த்தர் தாமே தம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவராக நம் தலைகளை தாழ்த்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தகப்பனே, இந்த மகத்தான இந்த நல்ல வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் முதலாவது நாளாக இருக்கின்றது. இந்த முதலாவது நேரத்தை தகப்பனே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கள் என்கிற இந்த வார்த்தையின்படி இதோ உங்களுடைய ராஜ்யத்தை தேடும்படி உம்முடைய சமூகத்துல இதோ உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனை எங்கள் மத்தியிலே நீர் தாமே பலமுள்ள தூதனாய் இறங்கி வந்து தோற்றத்தை மாற்றிக்கொண்டு அந்த மமரே சமபூமியில ஆபிரகாமோட தகப்பனே நீர் உறவாடின என் தகப்பன், நீர் செய்ய போகிற எல்லா காரியங்களை குறித்து வெளிப்படுத்தின என் தகப்பன், இன்றைக்கும் அப்பேற்பட்ட காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி நாங்களும் கூட ஆண்டவரே அப்பா அந்த மறுரூபம் அடைகிறதான அந்த வாக்குத்தத்தத்தை பெறும்படி கர்த்தாவே நீர் எங்களுக்கு பிராமிஸ் செய்வீராக. இதோ எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர்த்தாமே தொடர்ந்து வழிநடத்துவீராக. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பாகங்களுக்கு பின்பாக இருக்கிற அந்த ரகசியத்தை ஆண்டவரே நீர்த்தாமே அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகளோடு கூட பேசும்போது இந்த வார்த்தைகளானது எங்களுக்கு பிரயோஜனப்பட ஆண்டவரே எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு இன்னும் ஆண்டவரே அந்த ராப்சருக்கு போகிறதான அந்த விசுவாசத்தை எங்களை பெற்றுக்கொள்ள இந்த செய்திகள் தகப்பனே உதவியா இருக்கட்டும். இதோ உடைய கருத்தை நீங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்க வந்திருக்கிற யாவரையும் உடைய ரத்தத்திற்களை தாழ்த்துறேன், நரியனை தாழ்த்துறேன் தகப்பனே. இதோ இவர்கள் இதற்காக பரலோகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அந்த காரியங்களை ஆண்டவரே தங்களுடைய வாழ்க்கையில் நீர்த்தாமே நடத்தி ஆண்டவரே ஆபிரகாமுக்கு தகப்பன் ஆண்டவரே அந்த ஒரு மோரிய மலையில் தகப்பனே தன் தேவையை சந்தித்த தேவன் எங்களுடைய தேவைகளை சந்தித்து ஆண்டவரே எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்கிற தேவன் என்று சொல்லி அவன் உண்மை மகிமைப்படுத்தினான் தகப்பனே. அது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீர் மகிமைப்படுவீராக. வந்திருக்கிற யாவரையும் உங்களுடைய அன்பான கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இங்க உண்டான எல்லா துதிகளும் மகிமைகளும் எல்லா
வல்லமைகளும் கர்த்தாவே உமக்குரியது. நீரே மகிமைப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கூட கொண்டு கொள்ளலாம். சோரே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சமூகத்திலே நமக்கு மிகுந்த சந்தோஷம் இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நம்முடைய தாவீது இப்படியாய் சொல்கிறான். ஆமென். வேற எங்குமே இருக்காது. கர்த்தருடைய சமூகத்தில் மாத்திரமே எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா இங்க தேவன் நம்ம மத்தியில இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சோதரனே சோதரியே, நாம் போன வாரத்துல அற்புதமான ஒரு செய்தியை பார்த்தோம் இல்லீங்களா? என்ன செய்தி பார்த்தோம்? ஆமா இல்லீங்களா? 2 கொம்புள்ள மிருகத்தினுடைய ரகசியம். அந்த 2 கொம்புள்ள மிருகத்தினுடைய ரகசியத்தை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? இன்றைக்கும் கூட சோதனை சோதரியே, ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக இருக்கிற மிருகத்தினுடைய வேலை என்கிற ஒரு தலைப்பில் இன்றைக்கு நாம் செய்தியை தியானிப்போம். ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிற மிருகத்தினுடைய ரகசியம் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லீங்களா? இந்த வாரத்துல ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிற அந்த மிருகத்தினுடைய வேலையை குறித்து நம்ம பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்க? தன்னுடைய வேலை எப்படி அது தொடர்ந்து செய்ய போகுது என்கிற ஒரு காரியங்களை நாம் பார்க்கலாம். ஆமென். பாருங்க சகோதரனே சகோதரி, நம்ம பார்த்தோம் இல்லீங்களா? அமெரிக்காவானது எப்படி அந்த நிலப்பரப்புல ஸ்தாபிக்கப்பட்டது என்கிற ஒரு காரியங்களை பார்த்தோம் இல்லீங்களா? அமெரிக்காவுடைய ஹிஸ்டரி நம்ம பார்க்கும்போது சோதனை சோதரிய அற்புதமான காரியங்களை பார்த்தோம். ஏன்னா ஒரு நபர் என்ன பண்றாரு சொல்லுங்க? அவர் பேரு என்ன? அவர் பேரு கொலம்பஸ் இல்லீங்களா? அந்த கொலம்போ என்கிற ஒரு நபர் தான் என்ன பண்றாரு? நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார் இல்லீங்களா? அவர் போய் வேற ஒரு பூமியை கண்டுபிடிக்க தான் அவர் போனார். நிலப்பரப்புகளை கண்டுபிடிக்க தான் போனாரு. ஆனா யதார்த்தமாக என்ன பண்றாரு அவரு? சொல்லுங்க. அவருக்கே தெரியாம அவர் என்ன பண்றாருன்னா அந்த ஒரு நிலப்பரப்புக்கு அவரு ஒளிநடத்தப்படுறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி சோனேஸ்வரி அவர் என்ன பண்றாரு? அந்த நிலப்பரப்பை கண்டுபிடிக்கிறார். அதுதான் என்னவா இருக்குது? எஸ் இல்லீங்களா? அதன் பிறகு சோனேஸ்வரியை அங்க இருக்கிற அமெரிக்கோ வென்பூச்சி என்ற ஒரு நபர் ஒரு நூலகத்தை எழுதுறாரு. அதுதான் என்னது? புதிய உலகம் என்கிற ஒரு நூலகத்தை எழுதி அவர் என்ன பண்றாரு? உலகம் எங்கும் என்ன பண்றாரு? அந்த ஒரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த புத்தகங்களை அவரு ஸ்ப்ரெட் பண்றாரு இல்லீங்களா? எல்லா லைப்ரரிக்கும். அப்ப லைப்ரரி எல்லாமே என்ன பண்ணுவாங்க? அப்போ லைப்ரரியில தான் என்ன பண்ணுவாங்க? புத்தகங்களை எடுத்து படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வேளை அவர் என்ன பண்ணிருக்கலாம்? லைப்ரரிக்கு எல்லாமே புத்தகங்களை அவர் கொடுத்திருக்கலாம் இல்லீங்களா? அப்ப அந்த அமெரிக்காவை குறித்து எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும்போது அது ஒரு புதிய உலகன்ற மாதிரி ஒரு நூலகத்தை எழுதி அவர் ஸ்ப்ரெட் பண்றாரு. அப்பதான் அநேக நாடுகள் அந்த நிலப்பரப்புல தங்களுடைய குடியிருப்புகளை என்னது கட்டுறாங்க இல்லீங்களா? கட்டி சோதனை சோரியா நிலப்பரப்பை ஆக்கிரமிக்கிறாங்க. அதுல பிரிட்டன் என்ன பண்ணுது? பிரிட்டன்ல இருந்து வாழ்வதற்காக வந்த ஆட்கள் தான் யாரு? அமெரிக்கர்கள். விசுவாசிக்கிறீங்களா? வந்தேரியர்களாக அவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு காலகட்டம் வரும்போது அவங்க தன்னுடைய சொந்த மண்ணு சொந்த தேசம்ன்ற மாதிரி உணர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த விட்டு வந்த தேசத்தின் மேலேயே யுத்தத்தை நடத்துறாங்க. ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற ஒரு பிரதமருடைய ஒரு என்னது அவருடைய அவருடைய ஒரு ஆள்கை கீழாக இருக்கும்போது அமெரிக்காவானது இருக்கும்போது சோனேஸ்வரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த விட்டு வந்த அந்த தேசத்தின் மேல பிரிட்டன் மேல என்ன பண்றாங்க? யுத்தத்தை நடைபெற்று அவங்க ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சு சோனேஸ்வரியே அது 13 வீதிகளால் கட்டப்பட்ட அந்த ஒரு தேசமானது ஒன்றாக இணைந்து அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற மாதிரி என்ன பண்றாங்க? எஸ் விசுவாசிக்கிறீங்களா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் என்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க எல்லா தேசத்துக்கு முன்பாக சுதந்திரத்தை என்ன பண்றாங்க? எஸ் பிரகடனம் படுத்துறாங்க. இதுதான் அமெரிக்காவுடைய ஹிஸ்டரி. சும்மா ஷார்ட்டா சொல்லிருக்கேன். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோதனை சோதரியே, இந்த அமெரிக்காவானது எப்படி உருவானதுன்றதை பார்த்தோம் இல்லீங்களா? அது பூமியிலிருந்து ஜனங்கள் இல்லாத இடத்துல இருந்தா அது என்னது? அந்த மிருகமானது எழும்பி வருகின்றது. ஏன்னா ஒரு மிருகத்தை பார்த்தோம், அது தண்ணீர்கள் இருந்தா என்ன பண்ணுது? சமுத்திரத்திலிருந்து தான் அது வருது இல்லீங்களா? இந்த ஒரு மிருகமானது எங்கிருந்து வருது? பூமியிலிருந்து. அப்ப அந்த பூமி எதுன்ற மாதிரி பார்த்தோம். அதான் என்னது? அமெரிக்க நிலப்பரப்பா இருக்குது. அங்கதான் என்னது 1776 தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா போராடி அவங்க யுத்தத்தை செய்து அவங்க தன் தேசத்திற்கான ஒரு சுதந்திரத்தை வாங்குறாங்க. பிரிட்டன் மேல போரிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா சொந்த நாடாக தங்களை அறிவித்துக் கொள்றாங்க. ப்ரொடெஸ்டன்ட் கண்ட்ரி என்ற மாதிரி அறிவித்துக் கொள்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரிதா சகோதரே? மேன் ஹல்லேலூயா. பாருங்க இந்த வசனங்களை நம்ம படித்தோம். இந்த வசனங்களானது யோவான் என்ன பண்றாரு? பத்மூத்தியில என்ன பண்றாருன்னா ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது பாக்குறாரு. தேவன் என்ன பண்ண ஆவிக்குள்ளாக்கி அவருக்கு நடக்க போற எல்லா சம்பவங்களை குறித்து
ஒரு அடையாள சின்னங்களாக வெளிப்படுத்துறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்முடைய வாழ்க்கையில சகோதரனே சகோதரியே, ஒரு அழுத்தமானது, ஒரு சிறையிருப்பானது வரும்போது தான் நம்ம என்ன பண்ண முடியும்? தேவன் நம்மை ஆவிக்குள்ளாக்கி அந்த நம்முடைய வாழ்க்கை குறித்த நோக்கத்தை என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துவார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? மேன் ஹல்லேலூயா. ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்றோம்? சில நேரங்கள்ல வேதனைகளும் துன்பங்களும் நிந்தைகளும் வரும்போது நம்ம வந்து சோர்ந்து போறோம். ஆனா அதே போல சகோதர சகோதரியே, யோவான் பாருங்க, தேவனுடைய நாமத்திற்காக சாட்சி இருக்கும்போது அவன் என்ன பண்றாங்க? பத்மு தீவுல கொண்டு போயிட்டு போடுறாங்க, சிறையில போடுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப எப்படி அந்தமான் தீவுல போடுறாங்க இல்லைங்களா? பெரிய பெரிய ஒரு தேச துரோகிகளை கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க? அந்தமான் தீவுல அந்த மாதிரி ஒரு ஜெயில போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு தேச துரோகின்ற மாதிரி யோவானை என்ன பண்றாங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு போடுறாங்க. ஏன்னா தேவனை விசுவாசார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அவர் விசுவாசார். அவருக்கு வந்து அவர் எப்படி இருந்தாரு? ஒரு சிஷ்யனா இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு சீடனா இருந்து அவர் செய்த மகத்தான காரியம் இவரும் செய்தார். அதனால என்ன பண்றாங்கன்னா இவரை வந்து கொண்டு போயிட்டு என்ன பண்றாங்க? அந்த தீவுல வந்து பத்மு தீவுல போடுறாங்க. அந்த பத்மு தீவுல போடும்போது தேவன் என்ன பண்றாரு? அந்த இடத்துலதான் சோதனை சோரியே அவரை தேவன் ஆவிக்குள்ளாக்கி என்ன பண்றாரு? அவருடைய வாழ்க்கை நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சோதனை சோதரியே, சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்முடைய வாழ்க்கையில நிந்தைகளும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் இன்னும் அநேகமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது தான் தேவன் நம்முடைய வாழ்க்கை குறித்த ஒரு நோக்கத்தை நமக்கு என்ன பண்றாரு? ரிவீல் பண்ணுவார், வெளிப்படுத்துவார். இல்லீங்களா? பாருங்க சோதனை சோரியே, இந்த 1வது நூற்றாண்டுல என்ன பண்றாரு யோவானுக்கு தேவன்? விசுவாசிக்கிறீங்களா? அன்புள்ள யோவான் விசுவாசிக்கிறீங்களா? அவருக்கு பாருங்க, எப்பவுமே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனா இந்த உலகத்துல அவர் வந்து வாழும் பொழுது அவருடைய மார்புல எப்பவுமே சார்ந்திருப்பாரா? யாரு? விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மார்புல சார்றது யாரு? யோவான். எப்பவுமே ஒரு மனுஷனுக்கு மார்புல சார்ந்து இருக்கிறது யாரு? மனைவி. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அந்த யோவான் எப்படி இருக்காரு? மனவாட்டியா இருக்கிறார் இல்லீங்களா? அதனாலதான் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா ரகசியங்களும் என்ன பண்றாரு? பாருங்க, அந்த ஒரு பத்மத்தீவுல ஒரு சிறையிருப்புக்குள்ள இருக்கும்போது சோதனை சோரியே அவருக்கு தன்னுடைய வாழ்க்கை குறித்த நோக்கத்தையும் நடக்க போற சம்பவங்களை குறித்து அடையாள சின்னங்களாக என்ன பண்ற எல்லா காரியங்களையும் வெளிப்படுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணக்கூடாது? உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் வரும்போது, சில போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க என்ன பண்ண சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போக கூடாது. சோர்ந்து போகாம எப்பவுமே என்ன பண்ண? விசுவாசத்தோட இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்யணும்ன்ற மாதிரி அவருடைய சித்தம் இருக்குதோ அந்த சித்தத்தை உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சகோதர சகோதரியே, பாருங்க, இங்க நம்ம பார்க்கும்போது 13ஆம் அதிகாரமானது அது அமெரிக்காவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளா இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அமெரிக்காவை குறித்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளா இருக்கிறது. அப்ப பாருங்க, 2 மிருகத்தை பாக்குறோம். ஒண்ணு சமுத்திரத்திலிருந்து எழுப்பி வருகிற மிருகம், அது ரோம் என்றது நம்ம பாக்குறோம். ரோம் என்கிற காரியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இங்க 11வது வருஷத்துல படிக்கும் போது அது எதுவா இருக்குது? அது ஆட்டுக்குட்டி ஒப்பா இருக்குது. அது என்னது? 2 கொம்பு இருக்குது. ஒளி சர்ப்பத்தை போல பேசுது. விசுவாசிக்கிறீங்களா? அது பூமியிலிருந்து எலும்பு வந்த மிருகமா இருக்குது. அது அமெரிக்கான்ற மாதிரி விசுவாசிக்கிறோம். ப்ராட்டஸ்டன்ட் கண்ட்ரின்ற மாதிரி விசுவாசிக்கிறோம். அது அரசியல் மதமும் மத வல்லமை பெற்ற ஒரு நாடு. அது 2 கொம்புக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. 2 கொம்புக்கும் 2 அர்த்தம் இருக்குது. அது என்னன்னா, ஒண்ணு மத வல்லமை, இன்னொன்னு அரசியல் வல்லமை நிறைந்த ஒரு தேசமா இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோதனை சோதரியே, அது ஒளி சர்ப்பத்தை போல பேசுது. ஒளி சர்ப்பத்தை போல பேசுது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப ஒளி சர்ப்பன்றது என்னன்னு நமக்கு தெரியும். ஒளி சர்ப்பன்றது என்ன? அது அந்நிய ரோமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? அந்நிய ரோமா இருந்த ரோமானது இப்போ போப்பின் ரோமாபுரியாக மாறப்பட்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு காலத்துல அந்நிய ரோமாபுரியா இருந்த அந்த ரோமாபுரியானது இப்போ போப்பின் ரோமாபுரியாக மாறி இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, அது அந்நிய ரோமாபுரி எப்படி தந்திரமாக பேசி தன்னுடைய ராஜ்ய பாரத்தை இந்த உலகத்துல ஸ்தாபித்ததோ, அதே போல இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பா இருக்கிற மிருகமானதும் கூட அந்த காரியங்களை என்ன பண்ணுது? அந்த ஸ்கில்ஸ அதுவும் செய்து. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, நான் படிக்கிறேன், நல்லா கவனமாய் கேளுங்க. நம்ம கொஞ்சம் ஆழமாய் நம்ம கொஞ்சம் தியானிக்கலாம். சொல்றேன், தேவன் நமக்கு உதவி செய்வராக. அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து. அப்ப முந்தின மிருகன்றது அதான் ரோமாபுரியா இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? அந்த ரோமாபுரி எப்படி தன்னுடைய
தந்திரமான ஞானத்தை வைத்து எப்படி இந்த நாடை வந்து அது பிடித்ததோ அதே மாதிரி என்ன பண்ணுது அமெரிக்கா அந்த ஸ்கில்ஸை என்ன பண்ணுது அது அந்த முந்தின மிருகமானது என்னென்ன காரியத்தை செய்ததோ அதே மாதிரி இந்த மிருகமானது செய்து என்ன பண்ணுது காரியங்களை செய்து சோதரியே இந்த ராஜ்யங்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியின் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்போ ஒரு காலத்துல சுரேஸ்வரியே இந்த போப்பின் ரோமாபுரியானது வருகிறதுக்கு முன்பாக அந்நிய ரோமாபுரி, விசுவாசிக்கிறீங்களா? அந்த ரோமாபுரியானது என்ன ஆகுதுன்னா தன்னுடைய பாருங்க, நான் இங்க கொஞ்சம் சில காரியங்களை விவரிக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அந்நிய ரோமாபுரி பேகன் ரோம், இது கிறிஸ்தவம் வருவதற்கு முன் இருந்த ரோமா பேரரசு. விசுவாசிக்கிறீங்களா? இது கிறிஸ்து வருகிறதுக்கு முன்பாக இருந்த ரோமாபுரியுடைய பேரரசு. விசுவாசிக்கிறீங்களா? அவர்கள் பல தெய்வங்களை ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ் போன்றவர்களை வணங்கினார்கள். யாரு? அந்நிய ரோமாபுரி. விசுவாசிக்கிறீங்க? அவங்க என்ன தெய்வங்களை அவங்க வணங்கினாங்க? அவங்க எஸ், ஜூபிட்டர், மார்ஸ், வீனஸ் போன்றவர்களை வணங்கினார்கள். பேரரசர் தன் தெய்வமாக மதிக்கப்பட்டனர் என்ற அவங்க ராஜா. அவங்க யாரெல்லாம் பேரரசர், யாரெல்லாம் அந்த ராஜ்யத்தை வந்து அந்தந்த நேரத்துல வந்து ஆளுகை செய்யறாங்களோ அவங்களே அவங்க என்ன பண்ணாங்க? தெய்வமா வணங்கினாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அந்த நேரம் அஞ்ஞானம் என்று சொல்லப்படுவது உண்மையான கடவுளை அறியாமை, பொய் தெய்வங்களை வணங்குதல் என்பதற்காக. இப்ப அந்நிய ரோமாபுரின்ற மாதிரி சொல்றோம் இல்லைங்களா? அவங்களுடைய கொள்கை கோட்பாடு என்னன்னா, அவங்க உண்மையான தேவனை வணங்காதபடிக்கு அவங்க என்ன பண்றாங்க? பொய்யான தேவர்களையும் விக்கிரகங்களையும் என்ன பண்றாங்க? சடங்காச்சாரங்களை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. அதனாலதான் அந்நிய ரோமாபுரி என்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு டைட்டில் வந்தது. விசுவாசிக்கிறீங்களா? ரோமம் பேரரசு பாவம், அதிகாரம், பேராசை ஆகியவற்றால் பலவீனம் அடைந்தது. ஏன் அந்த ராஜ்யமானது விழுந்து போச்சு சொல்லுங்க பார்க்கலாம். மேற்கு ராஜ்யம், கிழக்கு ராஜ்யம் என்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? அந்நிய ரோமானது ஆளுகை செய்யும் போது மேற்கு சொல்லுங்க, மேற்கு கிழக்குன்ற மாதிரி 2 ராஜ்யங்களை வந்து அவங்க நடித்துக் கொண்டிருந்தாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ரோம் பேரரசு பாவம், அதிகாரம், பேராசை ஆகியவற்றால் பலவீனம் அடைந்து கிறிஸ்தவம் பரவியதும் பழைய தெய்வ வழிபாடு மங்கியது. இறுதியில் கிபி 476 மேற்கு ரோமா பேரரசு விழுந்தது. எப்ப விழுந்ததா? இது 5ஆம் நூற்றாண்டுல. விசுவாசிக்கிறீங்களா? 476 தான் இந்த மேற்கு ரோமாபுரியானது அரசியல் காரியத்தினால என்ன ஆகுது? விழுந்து போகுது. விசுவாசிக்கிறீங்களா? இதுவே விழுந்த ரோமாபுரி என்று கூறப்படுகின்றது. இதுதான் விழுந்த ரோமாபுரி என்று கூறப்படுகிறது. விசுவாசிக்கிறீங்களா? போப்பின் ரோமாபுரி, பேகல் ரோம் முற்றிலும் அழியவில்லை. என்ன அது? அழியவில்லை. விசுவாசிக்கிறீங்களா? முற்றிலும் அழியவில்லை. அதே நகரத்தில் போப் தலைமையிலான கத்தோலிக்க தேவாலயம் எழுந்தது. விசுவாசி அந்த பட்டணத்துல தான் போப்பின் அடிப்படையில் எல்லாம் போப்பின் தலைமையிலான கத்தோலிக்க தேவாலயம் எழுந்ததாம். விசுவாசிக்கிறீங்களா? இதை போப்பின் ரோமாபுரி அல்லது ஆவிக்குரிய ரோமாபுரி என்கிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? இது என்ன சொல்றாங்க? போப்பின் ரோமாபுரி என்று அழைக்கிறார்களாம், ஆவிக்குரிய ரோமாபுரி என்று அழைக்கிறார்கள். பழைய அரசியல் ரோம் விழுந்தாலும் மத ரோம், ரிச்சுவல் ரோம் எழுந்தது. நான் இப்ப நம்ம படிச்சோம் என்ன படிச்சோம் பாருங்க. முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த. அப்போ அதுக்கு காயாட்சி எதுக்கு? சாவுக்கு ஏதுவான ஒரு காயாட்சி அதுக்கு, அந்த அந்நிய ரோமுக்கு. மறுபடியும் அந்த காயமானது என்னாச்சு? மறுபடியும் ஆற சொஸ்தமடைந்து முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அமெரிக்கா செய்யற வேலை இது. விசுவாசிகள் இப்படிதான் ரோமானது விழுந்து போச்சு. ஆனா மறுபடியும் அது எப்படி எழுப்பினது என்றால், அது போப்பின் ரோமாபுரியாக மறுபடியும் எழுப்பினது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப என்ன பண்றாரு போப்பு வந்து? அப்போ மத வல்லமையும் அரசியல் வல்லமையும் என்ன பண்றாரு? கவர் பண்றாரு. அப்ப கவர் பண்ணும்போது எல்லாமே அவர் மேல டிஃபெண்ட் ஆகும் போது அவர் என்ன பண்றாரு? எல்லா இந்த மூத்தவர்கள் எல்லாமே அவரை நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க ஆளுகை செய்கின்ற மாதிரி எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா ஒரு கவுன்சிலிங்க வைத்து என்ன பண்றாங்கன்னா அவருக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்குறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி இருந்தாரு? போப்பனா யாரு? தேவனுக்கு பதிலாகன்ற மாதிரி அமர்ந்திருந்தாரு இல்லைங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா அப்போ அந்த ராஜ்யத்தின் ஜனங்கள் என்ன பண்றாங்க? இவர் தேவனுக்கு சமமானவர் என்ற மாதிரி என்ன பண்ணாங்க? நம்பி என்ன பண்ணாங்கன்னா எல்லா காரியங்களையும் அவருக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அப்பதான் அந்த
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சாவுக்கு ஏதுவான காயமானது அந்த ஒரு மிருகத்திற்கு ஆனது இல்லைங்களா? இப்ப மறுபடியும் என்ன ஆகுது? சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை இப்ப என்னது சொஸ்தமடையுது. இப்ப அந்த அந்நிய ரோமபுரியானது விழுந்து போகுது. மறுபடியும் என்ன பண்ணுது? இப்போ மறுபடியும் வேற ஒரு 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 பேராக பேகல் ரோம என்னது சொல்லுங்க, அந்நிய ரோமபுரியா இருந்த இப்போ போப்பின் ரோமபுரிய மறுபடியும் என்ன பண்ணுது? உயிர் தெழுது. நான் சொல்லப்படுற காரியங்களை புரியுதா உங்களுக்கு? மேன் பாருங்க, அந்த நகரத்தில் போப் தலைமையிலான கத்தோலிக்க தேவாலயம் எழுந்தது. இதை போப் ரோமாபுரி அல்லது ஆவிக்குரிய ரோமா என்கிறார்கள். பழைய அரசியல் ரோம் விழுந்தாலும் மதர் ரோம், பிரிச்சுவல் ரோம் எழுந்தது. அவதான் அது என்னது சொல்லுங்க, அது மறுபடியும் போப்பின் ரோமாபுரிய மறுபடியும் அது எழுந்தது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, பழைய ரோமத்தின் அதிகாரம், பெருமை, ஆட்சி ஆகியவற்றை மறுபடியும் பெறும் ஆசை போப்புக்குரிய ரோமில் தோன்றியது. இப்ப எப்படி அந்த அந்நிய ரோமில இருந்த அந்த குணாதிசயங்கள், அந்த நாடை பிடிக்கும்படி எப்படிலாம் அவங்க அரசியல் செஞ்சாங்க, எப்படியெல்லாம் அவங்க தந்திரமா யோசனை செய்து அவங்களாம் எப்படி அந்த ராஜ்யங்களை அவங்க பிடித்தாங்களோ, அதே மாதிரி இப்ப போப் என்ன பண்றாரு? அரசியல் வல்லமையும் மத வல்லமையும் அவர் என்ன பண்றாரு? பெற்றுக்கொண்டு அவரும் அதே மாதிரி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். விசுவாசிக்கிறீங்களா? இதுல ஒரு நோக்கம் இருக்குது, நீங்க புரிஞ்சுக்கணும். விசுவாசிக்கிறீங்களா? பழைய ரோமத்தின் அதிகாரம், பெருமை, ஆட்சி ஆகியவற்றை மறுபடியும் பெறும் ஆசை போப்புக்கு ரோமாபுரியில் தோன்றியது. அதாவது மத ஆட்சியின் கீழ் அரசியல் ஆட்சியும் பிடிக்க விரும்பினார். என்ன பண்றாரு? இப்ப மத ஆட்சியின் கீழாக அரசியல் ஆட்சியும் பிடிக்கிறதுக்கு ஆசை வந்துச்சு அவருக்கு. இதனால் போப்பின் ரோமம் அந்நிய ரோமபுரியின் வழியை மீண்டும் நடக்க விரும்பியது என கூறப்படுகின்றது. என்னாச்சு? இப்போ அந்த போப்பின் ரோமாபுரியானது அந்நிய ரோமானது எப்படியெல்லாம் செய்ததோ அதே மாதிரி இப்ப இதை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இது போப்பின் ரோமாபுரி. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த அந்நிய ரோமாபுரி பொய் தெய்வம் வழிபாடு, அரசியல் ஆட்சி, விசுவாசிக்கிறீங்களா? இது விழுந்தது. ஆனா இது பாருங்க, இந்த பின்பு போப்பின் ரோமாபுரி மத ஆட்சி, கிறிஸ்தவ வெளிப்படையான ஆட்சி மீண்டும் எழுந்தது, பழைய பெருமையை நடத்தியது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி சோதனை மறுபடியும் அது என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இங்க பாருங்க, வசனம் சொல்லுது, சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்த அந்நிய ரோமபுரியானது மறுபடியும் ஆகாது, வேற ஒரு டைப்ல. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ அந்நிய ரோமபுரி இருந்தது, இப்ப போப்பின் ரோமபுரியாக மாறும்போது சோரிய அந்த ஒரு மிருகத்தை வணங்கும்படி என்ன பண்ணுது அமெரிக்கா? எஸ், விசுவாசிக்கிற முந்தின மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. அப்ப முந்தின மிருகத்தை வணங்கும்படி பூமியில் இருக்கிற எல்லா குடிகளுக்கும் சொல்தான் அமெரிக்கா. விசுவாசிக்கிறீங்களா? அன்றையும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்க பெரிய அற்புதங்கள் நடைப்பித்தது. இது அமெரிக்கா. விசுவாசிக்கிறீங்களா? அன்றையும் அது மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்கப்படத்தக்க பெரிய அற்புதங்கள் நடைப்பித்தது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுதா சோதரே? மேன் ஹல்லேலூயா. பாருங்க, 1941 இரண்டாம் உலக போருக்கு இது என்ன பண்ணுது அமெரிக்கா? 1941 பெர்ல் ஹார்பர் தாக்குதல் நடந்த பிறகு அமெரிக்கா போரில் கலந்து கொண்டது. போரின் முடிவில் அமெரிக்கா அணுகுண்டு வீசிய ஒரே நாடு ஹிரோஷிமா நகசாகி. விசுவாசிக்கிறீங்களா? அமெரிக்கா உலகின் முன்னணி அதிசக்தியாக மாறியது. இதுதான் இரண்டாவது உலக போர்ல அணுகுண்டு வீசிய ஒரே நாடு என்று அது என்னது? அமெரிக்கா உலகின் முன்னணி அதிக சக்தியாக மாறியது. விசுவாசிக்கிறீங்களா? அதான் வசனம் சொல்லுங்களா? பாருங்க, அன்றைய மனுஷனுக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்கப்படத்தக்க பெரிய அற்புதங்கள் நடைப்பித்தது. விசுவாசிக்கிறீங்களா? இந்த மாதிரி காரியங்களை செஞ்சது அமெரிக்காவுடைய வேலைகள். விசுவாசிக்கிறீங்களா? அந்த நாடு பாருங்க, 1941 தான் என்னாகுது இந்த இரண்டாவது உலக போரானது நடக்கும்போது சோனேஸ்வரியே அதுவும் இணைந்து கொண்டு சோனேஸ்வரியே அந்த அமெரிக்கா முதலாவது என்ன பண்ணுது? அணுகுண்டை வீசி அதுதான் வல்லமை பெற்ற ஒரு நாடாக எல்லா தேசங்களும் பார்த்து பயப்படும்படியான ஒரு தேசமாக அங்கீகரிக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க,
அமெரிக்கா இன்னும் அநேகமான காரியங்களை செய்தது. ராணுவ சக்தி, விண்வெளி போட்டி, அணு ஆயுதங்கள் மூலம் போட்டி. எதுல போட்டி போடுறது? ராணுவ சக்தி. இப்போ ராணுவ சக்தி ஆர்மி, மிலிட்டரியுடைய ஒரு பராக்கிரமத்தை காட்டுறது. அப்புறம் விண்வெளி போட்டி. விண்வெளி என்னது? ஸ்பேஸ் போறது. விசுவாசிக்கிறீங்களா? இதுல ஒரு போட்டி. அணு ஆயுதங்கள் மூலம் போட்டி. 1969 அமெரிக்கா முதல் முறையாக மனிதரை சந்திரனில் நிறுத்தியது. இதெல்லாம் என்ன பண்ணுது? முதல் முறையாக அமெரிக்கா என்ன பண்ணுது? சந்திரனில். விசுவாசிக்கிறீங்களா? அங்க போய் என்ன பண்றாங்க? அமெரிக்கா முதல் முறையாக மனிதரை சந்திரனில் நிறுத்தியது. அதுதான் முதலாக மனிதரை சந்திரனில் நிறுத்தியதும். அப்போ இப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள நாடாக அது அங்கீகரிக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி தம்முடைய வல்லமையை காண்பித்து மனுஷருக்கு முன்பாக என்ன பண்ணுது? மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னியை இறங்க பண்ணத்தக்க பெரிய அற்புதங்களை நடப்பித்தது. இந்த மாதிரி பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்குது. இது அமெரிக்கா. ஆனா சோதரியே, இந்த அமெரிக்கா ஏன் இந்த மாதிரி காரியங்களை செய்து என்கிற காரியத்தை பார்க்கும்போது, அது பாருங்க சோதனை, அது இரண்டாவது உலக போர்லயே தன்னுடைய பொருளாதாரம் விழுந்து போச்சு. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு 3 டைம் என்னது? தன்னுடைய பொருளாதாரம் விழுந்து போகுது. சொல்றது புரியுதா உங்களுக்கு? விசுவாசிக்கிறீங்களா? அது அநேக அமெரிக்காவானது அநேக பொருளாதாரத்தில் விழுந்து போச்சு. அமெரிக்காவின் பொருளாதார நஷ்டம் அமெரிக்கா உலகில் மிக வலுவான பொருளாதார நஷ்டமாகும். அமெரிக்கா உலகில் மிக வலுவான பொருளாதார நாடாகும். ஆனால் சில ஆண்டுகளில் அது பெரும் நஷ்டத்தை சந்தித்தது. 1929 ஆண்டு பெரும் பொருளாதார மந்த நிலை ஏற்பட்டது. அப்போது பங்கு சந்தை சரிந்து வேலை வாய்ப்பு குறைந்து, பின்னர் 2008 ஆண்டு வங்கிகள் மற்றும் வீட்டு கடன் பிரச்சனையால் பொருளாதாரம் மீண்டும் பாதிக்கப்பட்டது. மேலும் 2020 ஆண்டு கொரோனா தொற்றினால் தொழில்கள் மூடப்பட்டு பொருளாதாரம் தற்காலிக நஷ்டமடைந்தது. இவ்வாறு அமெரிக்கா பல தடவை பொருளாதார சவால்களை சந்தித்துள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? இப்படி சகோதரி அமெரிக்கா பொருளாதாரத்தில் விழுந்து போச்சு. பொருளாதாரத்தில் விழுந்து போச்சுன்னா தேசத்தில் இருக்கிற குடிமக்கள் என்ன பண்ண முடியாது? நல்ல ஒரு ஐஸ்வர்யமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா சோதனை சோரியே, இப்படி விழுந்து போன அமெரிக்கா இப்பவும் கூட என்ன பண்ணுது? நல்ல ஒரு செழிப்பான ஒரு நாடா இருக்குது. ஏன் காரணம்னா சோதனை சோரியே, மேன் ஹல்லேலூயா, அதுக்கு பின்பாக ரோமாபுரியானது, போப்பின் ரோமாபுரியானது அதுக்கு உதவி செய்கிறதா இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா சோதனை சோதரியே, இப்போ அந்த போப்பின் ரோமாபுரி எப்படி அழைக்கிறோம்? அதுதான் மகாவேசியா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க 17ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. ரெவலேஷன் 17ஆம் அதிகாரத்துல நான் ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான் அப்படியே கலந்து போறேன். அந்த ஸ்ரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாக அருவருப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில பிடித்திருந்தாள். இப்பேற்பட்ட ஒரு எப்படி இருக்கிறா அவளை பாக்குறதுக்கு? அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாக அருவருப்புகளாலும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையில பிடித்திருந்தாள். இப்ப அவளை பார்க்கும்போது, அவளுடைய அந்த மகிமையை பார்க்கும்போது அவ எப்பேற்பட்ட ஒரு ஸ்ரீயா இருக்கிறா? ஐஸ்வர்யம் உள்ள ஸ்ரீயா இருக்கிறா. அவகிட்ட பொண்ணு இருக்குது, எல்லா வஸ்துக்களும் இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவதான் என்ன பண்றா? எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ராஜ்யங்களோட டீல் செய்து, அவர் வியாபாரங்கள் செய்து எல்லா ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்து, இந்த உலகத்துல பாருங்க எல்லா நாடுகளிலும் ரோமன் கேத்தலிக்குடைய பூமியானது நிலப்பரப்பானது இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? எல்லா தேசத்துல என்ன பண்ணிருப்பாங்க? அவங்க நிலங்களை வாங்கியிருப்பாங்க. இந்த உலகத்துல நம்ம கணக்கெடுத்து பார்க்கும்போது சோரேஸ்வரியே, இந்த உலகத்துல எல்லா ஐஸ்வர்யமும் யாருக்கிட்ட இருக்குதுன்றத பார்த்தோம்னா, அந்த ரோம் கிட்டதான், போப்பின் ரோமாபுரி கிட்டதான், வேடிக்கன் சிட்டில தான் அந்த போப்பின் ரோமாபுரியானவர் அங்கதான் வசிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அந்த மகாவேசி கிட்டதான் எல்லா ஐஸ்வர்யம் இருக்குது. அப்ப அந்த மகாவேசி தான் என்ன பண்ணுது? இந்த அமெரிக்காவுக்கு உதவி செய்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? 1960 யாரு? ஜான் எஃப் கெனடி என்ற ஒரு நபர் இருந்தார். விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய மனைவிதான் யாரு? ஜாக்லின் கெனடி என்ற மாதிரி. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவ யாரா இருக்கிறானா? அவ எசேபேலுக்கு அடையாளமா இருக்கிறான். யாரு? ஜாக்லின் கெனடி எசேபேலுக்கு அடையாளமா இருக்கிறா. பிளஸ் ஜான் எஃப் கெனடி ஆகாப் ராஜாவுக்கு அடையாளமா இருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு நேரத்துல யாரு இருக்கும் அந்த காலத்துல? எலியா.
எலியா இருக்கணும் இல்லீங்களா? அப்போ ஆகாப் ராஜாவும் பிளஸ் எசேபேல் ராணியும் அங்க இருக்கும்போது அங்க களத்துல யார் இருக்கணும்? எஸ், எலியா இருக்கணும். அதான் எலியா யார் இருக்கிற எலியாவாக யார் இருக்கிறார் அமெரிக்கால சொன்னா நம்முடைய விசுவாசிக்கிறீங்களா? சொல்றது புரியுதா? அப்போ வில்லியம் பெரியன் பிரென்னாம் இருந்தா அப்ப 7000 பேர் காணக்கூடாதபடிக்கு இருப்பாங்க. அவங்க யாரு? எஸ், மனவாட்டி மிகாயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப மிகாயாவாக நம்ம இருக்கிறோம். கொஞ்ச நேரத்துல அந்த காரியங்களுக்கு வர சோனேஸ்வரியை நம்ம அதை பார்க்கல, தியானிக்கல சோனேஸ்வரியே பாருங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மிருகமானது இந்த மகாவேசியானவள் என்ன பண்றாங்க? பின்பாக இந்த பொருளாதாரத்தில் விழுந்து போன அமெரிக்காவுக்கு உதவி செய்யும் போது தான் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது? இப்போ இந்த மிருகத்திற்கு இந்த மிருகத்திற்கு உதவியா இருந்து அந்த மிருகத்தை வணங்கும்படி காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி நான் 13வது அதிகாரத்தை திருப்போம். அதான் அதன் தலைகள் என்று சாவுக்கு எதுவாய் காயப்பட்டிருக்க கண்டேன். ஆனாலும் சாவுக்கு எதுவான அந்த காயம் சொஸ்தமாக்கப்பட்டது. பூமியில் உள்ள யாவரும் ஆச்சரியத்தோடு அந்த மிருகத்தை பின்பற்றி, விசுவாசிக்கிறீங்களா? அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த ஒளி சர்ப்பத்தை வணங்கினார்கள். இந்த மாதிரி பராக்கிரம செய்து எது? அமெரிக்கா. இல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் என்ன மன்னிப்பாராக. நம்ம அப்படியே நம்ம போலாம். இங்க பாருங்க, அன்றையும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்னி இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை அனுப்பித்தது. இது அமெரிக்கா இல்லீங்களா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் காரியங்களை செய்யும் போது பின்பாக யார் இருக்கிறாங்க? விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா அந்த யாரு ஜான் எஃப் கென்னடி ஒரு ரோமன் கேத்தலிக்கை சார்ந்த ஒரு நபரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதே போல ஜாக்லின் கென்னடி கூட ரோமன் கேத்தலிக்கை சார்ந்த ஒரு பெண்மணியா இருக்கிறார். இவங்க 2 பேரும் இதுவரைக்குமே அமெரிக்காவில ஒரு அதிபரா ரோமன் கேத்தலிக் ஒரு பிரசிடண்டா வரலையா? ஆனா அதான் முதலாவது ஒரு மனுஷன், ரோமன் கேத்தலிக் மனுஷன் வந்திருக்கிறார். ஏன்னா ரோமன் கேத்தலிக்குடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் விரோதமாக தான் அந்த தேசமானது அமெரிக்க ஐக்கிய நாடானது ஸ்தாபிக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? ஆனா அது புரொட்டஸ்டன்ட் கண்ட்ரி. அந்த ரோமன் கேத்தலிக்குடைய கோட்பாடுகளுக்கும் கொள்கைகளுக்கும் விரோதமாக ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு தேசம் அது. ஆனா இப்ப முதலாவது அந்த தேசத்தினுடைய ஒரு குடிமகன் யாரு? ரோமன் கேத்தலிக்குடைய கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஃபாலோ செய்யற ஒரு பிரதமர் இப்ப வந்திருக்கிறார், ஒரு அதிபர் வந்திருக்கிறார் அமெரிக்க தேசத்துல. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? அதான் முதலாவது ஒரு ரோமன் கேத்தலிக்குடைய ஒரு அதிபரா அவர் இருக்கிறார், ஜான் எஃப் கென்னடி. இப்ப அவர் என்ன பண்றாரு? அந்த ரோமன் கேத்தலிக்கோட அரசியல் ஆதாயத்துக்காக என்ன பண்றாரு? இப்போ அந்த ரோமன் கேத்தலிக்கோட அவர் இணைந்து கொள்றார். அப்பதான் இணைந்து கொள்ளும் போது சில பொருளாதாரங்களானது சரிவர அந்த பின்பாக இருக்கிற அந்த ஒரு ஒளிசற்பமானது விசுவாசிக்கிறீங்களா? அது அமெரிக்கா அது போப்பின் ரோமாபுரி. அந்த ஒளிசற்பமானது இந்த அமெரிக்காவுக்கு ரொம்ப உதவி செய்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அதனாலதான் இந்த அமெரிக்கா என்ன பண்ணுது? இப்போ இந்த மிருகத்திற்கு அந்த முந்தின மிருகத்திற்காக வேலை செய்யுது. இல்ல எப்படி வேலை செய்ய முடியும்? சும்மா வேலை செய்ய முடியுமா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? மிருகத்திற்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிடித்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு இது என்ன பண்ணுது? இப்போ மிருகத்திற்கு முன்பாக, எந்த மிருகத்திற்கு முன்பாக? அந்த ரோமாபுரிக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே இப்ப அந்த ரோமாபுரி ஒரு வல்லமை கொடுத்திருக்குது. இதுக்கு அமெரிக்காவுக்கு இல்லீங்களா? அமெரிக்காவுக்காக ரோமாபுரியானது போப்பின் ரோமாபுரியானது வல்லமை கொடுத்திருக்குது. அந்த வல்லமையை வைத்துக் கொண்டு அந்த மிருகத்திற்கு முன்பாக, அந்த ரோமாபுரிக்கு முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படிக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி என்ன பண்ணுது? அந்த வல்லமை வைத்துக் கொண்டு என்ன பண்ணுது? பூமியின் குடிகளை மோசம் போக்குது. மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு என்ன பண்ணுது? பட்டயத்தினால காயப்பட்டு பிழைத்த ஒரு காலத்துல பட்டயத்தினால அந்நிய ரோமாபுரியானது விழுந்து போனது. மறுபடியும் அது உயிர்த்தெழுந்து இப்போ என்ன பண்ணுது? இப்போ காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு அப்பதான் போப்பின் ரோமாபுரிக்கு என்ன பண்ணுது? இப்போ ஒரு சொரூபத்தை ஏற்படுத்துது. அதுதான் WCC இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? WCC இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. விசுவாசிக்கிறீங்களா? அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கையிலாவது நெற்றிகளாவது
அந்த முத்திரையை பெறும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தெரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இப்போ ஒரு நேரமானது வருது. அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இப்போ ஒரு சொரூபத்தை ஏற்படுத்தி WCC என்கிற ஒரு சொரூபத்தை ஏற்படுத்தி அதோட கூட எல்லாரும் என்ன பண்ணும், அதோட கூட எல்லாருமே இணைந்து கொள்ளுன்ற மாதிரி ஒரு கட்டளை கொடுக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி கட்டளை கொடுக்கும் போது நம்ம இணையலாம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ண முடியாது, விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாதுன்ற மாதிரி ஒரு அதிகாரத்தை அது என்ன பண்ணும், வெளிப்படுத்தும். என்ன பண்ணும், பாருங்க இங்க சொல்றாரு, இலக்கத்தையாவது தெரித்துக் கொள்ளுகிறவன் தவிர அந்த அந்த மிருகத்தின் முத்திரை WCC யாரெல்லாம் இணைந்து கொள்ளாம இருக்கிறாங்களோ அதுதான் மிருகத்தின் முத்திரை. WCC தான் என்னவா இருக்குது, மிருகத்தின் முத்திரை 666 இருக்குது. இப்போ பெந்தகோஸ்து சபைக்காரங்க எல்லாம் சொல்றாங்க என்னன்னா, நம்மளுடைய நெத்தியில வந்து 666 மாதிரி போடுறாங்கன்ற மாதிரி, இல்ல கையில வந்து சிப்பு வைக்கிறாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் இங்க சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பின்பாக இருக்கிற அர்த்தங்கள் எல்லாமே ஆவிக்குரிய அர்த்தங்கள், ஸ்பிரிச்சுவலி அர்த்தம். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா இவங்க ஸ்தாபன சபைகள் எல்லாமே பயந்து போறாங்க. வர்ற விசுவாசிகள் ரொம்ப பயத்தை வச்சிருக்காங்க. அப்படியெல்லாம் இல்ல. சொல்ல பாருங்க, அது WCC என்ற WCC இருக்கு இல்லீங்களா, அமைப்பு சொரூபம், அதுதான் மிருகத்தின் முத்திரையா இருக்குது. அப்போ அதோட கூட இணையற எல்லா ஆட்களும் யாரா இருக்கிறாங்க, அவங்க எஸ் மிருகத்தின் முத்திரைக்குள்ள இருக்கிறாங்க. மிருகத்தின் முத்திரைக்குள்ளா இருக்கிறாங்க. அவங்க தான் என்ன பண்ண முடியும், விற்கவும் கொல்லவும் முடியும். ஆனா அதை யாரெல்லாம் அந்த WCC யாரெல்லாம் இணைந்து கொள்ளாம இருக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ண முடியுது, விற்கவும் கொல்லவும் முடியாதபடிக்கு தடை செய்யும். அப்பேற்பட்ட கட்டளையை கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, அவங்க கொஞ்ச நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த காரியங்களை வந்து இந்த கட்டளைகளை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க. விசுவாசிக்கிறீங்களா? எப்படி நெபுகத்நேசர் எப்படி வந்து அங்க அந்த ஒரு சமமான பூமியில வந்து ஒரு என்ன பண்றாரு, ஒரு ஸ்டாட்டு வந்து ஏற்படுத்தி என்ன பண்றாரு, நீங்க அந்த ஸ்டாட்டு நீங்க வணங்கலனா சொல்லுங்க, என்ன பண்றாரு அவரு, எஸ் அந்த அக்னியில போடுன்ற மாதிரி கட்டளை பிறப்பிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அதே மாதிரி தான் சொல்லி விசுவாசிக்கிறீங்களா? அந்த ஒரு டேட்டோ தான் என்னவா இருக்குது, அந்த ஒரு அந்த ஸ்டாச்சு தான் என்னவா இருக்குது, அதுதான் ஒரு சுரூபமா இருக்குது, WCC இருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? அதுல சேர்ந்து கொண்டா மாத்திரமே நீ என்ன பண்ண முடியும், கொல்லவும் விற்கவும் முடியுன்ற மாதிரி அப்போ கட்டளைகளை பிறப்பிருப்பாங்க. ஆனா சோதனை நாம் யாரு, நம்ம இதுல கண்டிப்பாக இணைந்து கொள்ள மாட்டோம். நம்ம தான் யாரா இருக்கிறோம், மிகாயாவா இருக்கிறோம், எலிசாவா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப அமெரிக்கா இப்பேற்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது. ஆமென். இந்த ஒரு நேரத்துல நாம் யாரா இருக்கிறோம், நாம் ஆட்டுக்குடி ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்பட்டவர்களா இருக்கிறோம். பேர் எழுதாம இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த மிருகத்தை வணங்குவாங்க, அதோட கூட இணைந்து கொள்வாங்க. இப்ப ஸ்தாபன சபைகளை பார்க்கும்போது சூரிய அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தெரியாம அவங்க இணைந்து போனாங்க. கவர்மெண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாமே ரிஜிஸ்டர் செய்து சர்ச் நடத்துறோன்ற மாதிரி அவங்க ரிஜிஸ்டர் செய்யும் போது அவங்க மிருகத்தின் முத்திரைக்குள்ள போயிட்டாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அது போப்பின் ரோமாபுரி கீழே அந்த ஆளிகையின் கீழே அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அவங்களும் சேர்ந்து கொண்டாங்க, இணைந்து கொண்டாங்க. ஆனா நம்ம அப்படி இல்ல, நம்ம இண்டிபெண்டா தேவனுக்காக நிக்கிறோம். எலியா எப்படி இண்டிபெண்டா இருந்தாரோ, அவரு எலியாவே காணாதபடிக்கு இருக்கிற சொல்லுங்க, அந்த ஒரு பாகாலை வணங்காதபடிக்கு இருக்கிற முத்தம் செய்யாதபடி 7000 பேர் நம்ம இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்ப பாருங்க சகோதரரே, இந்த வேலையை செய்தது அமெரிக்கா. இப்பேற்பட்ட வேலைகளை செய்து கொண்டே இருக்குது யாரு, அப்ப அமெரிக்கா பின்பாக இருக்கிறது இது ரோமாபுரி அமெரிக்காக்கு பின்பாக தன்னுடைய வல்லமையை கொடுத்து அது என்ன பண்ணுது, அமெரிக்கா தம்முடைய வல்லமையை மறுபடியும் பூமியில் என்ன பண்ணுது, தனக்கு ஒரு சுரூபத்தை ஏற்படுத்தும்படி அந்த மிருகமானது, அந்த பூப்பின் ரோமாபுரியானது, அந்நிய ரோமாபுரியானது என்ன ஒரு ஸ்கில்ஸை வந்து காண்பித்து எந்த தந்திரத்தோட அது இந்த உலகத்துல வந்து செயல்பட்டு தன் நாடுகளை பிடித்ததோ அதே காரியத்தை வந்து அமெரிக்கா இப்ப செய்து கொண்டிருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா? சொல்லி பாருங்க, நம்ம வந்து இந்த காரியத்தை வந்து நம்ம பார்க்கிறோம் இல்லீங்களா? ஆனா டைப்ல பார்க்கும்போது சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். டைப்ல சொன்ன என்ன, நம்ம வந்து இப்ப நம்ம நிஜமானவர்களா இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம யாரு, நிஜமானவர்களா இருக்கிறோம். இப்ப நிஜமான காரியங்களை வந்து இன்னும் நம்ம டைப்ல நிழல பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது இன்னும் நம்மளை குறித்து இன்னும் தெளிவா நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோதரே, 2 ராஜாக்கள் பாருங்க, நீங்க வீட்டுல போய் படித்துக் கொள்ளுங்க. சோதரே 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம், அப்புறமா 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கலாம். அதே போல 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கலாம். இங்க பாருங்க, நான் சில காரியங்களை உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் சோதரே. பாருங்க,
பாருங்கள், அவர்களுக்கு ஒரு சுரூபத்தை உண்டு பண்ண வேண்டியது அது என்னவாக இருக்கும்? அவர்கள் இப்பொழுது சரியாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரு? அமெரிக்கா. எஸ், அமெரிக்கா தான் WCC செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் சபைகள் மகா சம்மேளனத்தை உருவாக்கி அதன் மூலம் அந்த காரியத்தை செய்ய அத்திசையை நோக்கி அசைந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சபைகளும் இந்த ஸ்தாபனத்தையே சார்ந்ததாக இருக்கின்றன. அவைகள் யாவும் இந்த ஒரு குழுவுக்குள் ஒரே ஒன்றாய் சேர போய்விடும். இப்பொழுது அவர்கள் அதற்கான வேதாகமத்தை உருவாக்கி கொண்டு வருகிறார்கள். போப் ஜான் அவர்கள் யாவரையும் திரும்பி வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார். ஆங்கிலிக்கன் சபையின் தலைவராகிய ஆர்ச் பிஷப் ஆப் கான்டர்பரியும் கூட அங்கே போயிருக்கிறார். முதல் காரியம் என்னவெனில், அவர்கள் அனைவரும் வேசிகளா இருக்கிறபடியால் தங்கள் தாய் வேசியிடம் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், அவர்கள் கூறுகிறார்கள், நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பெரியதொரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு கம்யூனிசத்தை எதிர்த்து போராடுவோம் என்று தேவனே கம்யூனிசத்தை எழுப்பியுள்ளார் என்பது அவர்களுக்கு தெரியாது. கம்யூனிஸ்ட் தேசம் இது ரஷ்யா. விசுவாசிக்கிறீங்களா? ரஷ்யா தான் எல்லாம் என்னவா இருக்கின்றது? எஸ், கம்யூனிசம் தேசமா இருக்கின்றது. நாசிசம், பாசிசம் வந்து இந்த கம்யூனிசம் கொள்கை கோட்பாடு என்னாச்சு? ஜெயிச்சிருச்சு, விடுங்கிடுச்சு. விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க சோதனை, இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க சொல்றது இந்த மாதிரி தான். இந்த WCC ஏற்படுத்தி என்ன பண்றாங்க இவங்க? எஸ், நம்ம எல்லாம் ஒன்றாக இணைந்து என்ன பண்ணலாம்? இந்த பாருங்க, நான் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்க. ஒன்றாக சேர்ந்து பெரியதொரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு என்ன பண்ணலாம்? WCC என்கிற ஒரு சொரூபத்தை ஏற்படுத்திக் கொண்டு, ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாருமே கொண்டு கம்யூனிசத்தை எதிர்த்து போராடுவோம். ரஷ்யாவை எதிர்த்து போராடுவோம் என்ற மாதிரி சொல்றாங்க. விசுவாசிக்கிறீங்களா? என்று தேவனே கம்யூனிசத்தை எழுப்பியுள்ளார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இந்த ரஷ்ய தேசத்தை வந்து தேவனே எழுப்பியுள்ளார் என்ற ஒரு காரியத்தை அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு யாருக்கு? WCC தெரியல. விசுவாசிக்கிறீங்களா? நான் இந்த வேதாகமத்தை கொண்டு அது அப்படிதான் என்பதை உங்களுக்கு நிரூபித்து காண்பிக்க முடியும். பூமியின் மேல் சிந்தப்பட்ட பரிசுத்தவான்களின் ரத்தத்திற்காக பழிவாங்க தேவன் அதை எழுப்பியிருக்கிறார். ஏன்னா சோரேஸ்வரியே, இப்ப நம்ம இது இங்க பாருங்க, எதுக்காக இந்த ரஷ்யம் ஏற்படுத்தியிருக்கிறார்? அவரு சபை காலத்துல வந்து பரிசுத்தவனுடைய ரத்தத்தை வந்து இந்த ரோமாபுரியானது மேன் ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறீங்களா? அவங்க இந்த சபையை வந்து ஆளுகை செய்யும் போது நிக்கோலாய் விதைகள் மூலமாக நிக்கோலாய் கிரிகளாய் மாறப்பட்டு நிக்கோலாய் போதனைகளாக அது மாறப்பட்டு அதன் பிறகு சோரேஸ்வரியை சபையை வந்து ஆளுகை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. விசுவாசிக்கிறீங்களா? சபையை வந்து ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் போது சோரேஸ்வரியே வார்த்தைக்காக நிற்கிற ஆட்கள் என்ன பண்றாங்க? ஏன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த ரோமாபுரியானது என்ன பண்றாங்கன்னா, இவங்க சபைக்குள்ள நுழைந்து என்ன பண்றாங்கன்னா, சபையை வந்து டேக் ஓவர் பண்ணி என்ன பண்றாங்க? நாங்க நடத்திக்கிறோம் சபையை, நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க சொல்ற மாதிரி கேளுங்க. எங்களுடைய கோட்பாடு இருக்கும், கொள்கைகளுக்கு எங்களுடைய கோட்பாடு இருக்கும், கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க கீழ்படி நடங்கன்ற மாதிரி சொல்லும் போது என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க பரிசுத்தவான்கள் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்ப யாரெல்லாம் அந்த கோட்பாடு கொள்கைகளுக்காக எதிர்த்து நின்றாங்களோ அவங்க எல்லாமே சபை காலத்துல என்ன இந்த போப்பின் ரோமாபுரி என்ன பண்ணுச்சு? எஸ், விசுவாசிக்கிறீங்களா? கொலை செய்து கொண்டே வந்தது. அந்த அந்நியரும் கொலை செய்து கொண்டு வந்தது. அப்புறமா போப்பின் ரோமாபுரி மாறி இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? அதுக்கு முன்பாக என்ன பண்ணுச்சு? பரிசுத்தவனுடைய ரத்தத்தை எல்லாமே சொல்லுங்க கொலை செய்து கொண்டே வந்தது. அதற்காக தான் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு? எஸ், அது எங்க நம்ம டைப்ல பார்க்கலாம். நாபோத்து வந்து சபை காலத்தில் இருக்கிற பரிசுத்தவன்களுக்கு அடையாளமா இருக்கிறார். அப்ப என்ன பண்றாங்க? ஆகாப் ராஜாவும் சொல்லுங்க, ஆகாப் ராஜாவும் எசேபேல் என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய நிலத்தை வந்து திராட்சை தோட்டமா இருக்கிற தன்னுடைய நிலத்தை வந்து நாபோத்துடைய நிலத்தை வந்து என்ன பண்றாங்க? எஸ், அபகரிக்கிறாங்க. தன் மேல பொய்சாட்சிகளை ஏற்படுத்தி அவனை கொலை செய்து சோதேஸ்வரியே அவனுடைய நிலத்தை வந்து அபகரிக்கிறாங்க. அதுக்குதான் அடையாளமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப அவர் வந்து ஒரு பரிசுத்தவன். அது அவர் யாரா இருக்கிறாரு? ஒரு நீதிமானா இருக்கிறாரு, ஒரு பரிசுத்தவனா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவனுடைய ரத்தத்திற்கு அவனுடைய என்ன பண்றாங்க? அவன் மேல பொய்சாட்சிகளை ஏற்படுத்தி அவனை கொலை செய்து விடுகிறார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் சும்மா விடுவாரா சோதேஸ்வரி? அப்பதான் யார் வராரு களத்துக்கு? எலியா வராரு. எலியா வந்து ஆகாப்புக்கு விரோதமாக
ஆகாப் ராஜாக்கு விரோதமாக, எசேபேல் ராணிக்கு விரோதமாக வாக்குரைக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப பாருங்க சகோதரரே, இந்த சபை காலத்துல யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்காக நின்றார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்காக உறுதியா நின்றார்களோ, அவர்கள் எல்லாருமே இந்த அந்நிய ரோமாபுரியானது, போப்பின் ரோமாபுரியானது என்ன பண்ணுது? கொலை செய்து கொண்டே வந்தது. அதை தீர்த்துக் கொள்வதற்காகவே தேவன் என்ன பண்ணிருக்கார்? ரஷ்யாவை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க, பூமியின் மேல் சிந்தப்பட்ட பரிசுத்தவான்களின் ரத்தத்திற்காக பழிவாங்க தேவன் அதை எழுப்பியிருக்கிறார் என்பதை அவர்கள் மனதில் பதித்துக் கொள்ள செய்வேன். இஸ்ரவேலை தண்டிக்க தேவன் எவ்வாறு நேபுகாத்நேசரை எழுப்பினாரோ அதே போலவே அதே விதமான நோக்கத்திற்காகவே தேவன் ரஷ்யாவை எழுப்பியுள்ளார். அவர் கம்யூனிசத்தை எழுப்பினார். ஒரு நாளில் கம்யூனிசம் என்ன பண்ணும்? ரோமாபுரியை உலக படத்திலிருந்து ராதபடி அதன் மேல் குண்டை போட்டு விடித்து சிதறப்போக செய்யும். ரஷ்யா என்ன பண்ணும்? இந்த ரோமாபுரியின் மேல, இந்த போப்பின் ரோமாபுரியின் மேல குண்டை போட்டு, அணுகுண்டை போட்டு அந்த உலக படத்தில் இல்லாதபடிக்கு என்ன பண்ண போதான்? அந்த தேசத்தை அழிக்க போதும். இதுதான் தேவன் என்ன பண்ற? ரஷ்ய தேசத்தை வந்து ஒரு ஆயுதமாக தன்னுடைய கரத்துல வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப யாருக்கு விரோதமாக? ரோமாபுரிக்கு விரோதமாகவும் அமெரிக்க விரோதமாக வச்சிருக்கிறார். இங்க பாருங்க, டைப்ல பார்க்கும்போது பாருங்க, டைப்ல பாருங்க, ஒரு கருத்து உங்களுக்கு விவரிக்கிற பாருங்க சோனேஸ்வரியே. ஆகாப்புக்கும் யோசேபத்துக்கும் முன்னால் 400 தீர்க்கதரிசிகள் நின்றனர். ஒரு நீதிமானாக இருந்த யோசேபத், சரி, நாம் கீலேயத்தில் உள்ள ராமத்துக்கு செல்லும் முன்பு கர்த்தருடைய ஆலோசனை அறிய வேண்டாமா என்றார். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ராஜா யாரு? ஆகாப் ராஜா. யூதா கோத்திரத்துக்கு யார் ராஜா? யோசேபத். இவங்க ரெண்டு பேருமே, இவங்க எல்லாம் ஒரு காலத்துல வந்து 12 கோத்திரங்களுக்கு ஒரு ராஜாவா இருந்தாரு. சாலமோன் இருந்தாரு, அப்புறமா தாவீது இருந்தாரு, முன்னாடி வந்து சவுல் இருந்தார் இல்லீங்களா? ஆனா சில பிரச்சனைகள் என்ன ஆகுதுன்னா பிரிஞ்சு போகுது. 2 கோத்திரங்கள் வேற, 10 கோத்திரங்கள் வேற ஆகுது. அப்ப அந்த 10 கோத்திரங்களுக்கு அது 10 கோத்திரங்களுக்கு வந்து அது இஸ்ரவேலா என்ன பண்ணுது? 10 கோத்திரங்களா இருக்கிற அந்த கோத்திரங்கள் வந்து இஸ்ரவேலா என்ன பண்ணுது? இந்த 2 கோத்திரங்களா இருக்கிறது யூத கோத்திரமா என்ன பண்ணுது? சோரேஸ்வரியே, இதுக்கு வந்து யோசேபத் ராஜாவா இருக்கிறாரு. 2 கோத்திரங்களுக்கு. இந்த 10 கோத்திரங்களுக்கு ஆகாப் ராஜாவா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இந்த ஆகாப் ராஜாவா, இந்த இஸ்ரவேல் வந்து ஆவிக்குரிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது எப்படி இந்த யோசேபத் ராஜா வந்து ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதனுக்கு அடையாளமா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா ஆகாப் ராஜா அப்பேற்பட்ட நபரா இல்ல. அவன் யாரு? பாவனை விசுவாசிக்கு அடையாளமா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? இங்க பாருங்க, ஒரு நாள் வந்து அவங்க 2 பேருமே ஒன்னாயிட்டு என்ன பண்றாங்கன்னா, ராமோத்தில் இருக்கிற கீலேயத்தில் உள்ள ராமோத்துக்கு என்ன பண்ணலாம்? நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம்? நம்ம வந்து அந்த சிரிய மேல சண்டைக்கு போலான்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா யோசனை பண்ணி தீர்மானிக்கிறாங்க. அப்ப தீர்மானிக்கும் போது எப்பவுமே இஸ்ரவேல் தேசமானது ஒரு போருக்கு போகணும்னா முதலாவது என்ன பண்றாங்க? அவங்க தேவனுடைய ஆலோசனை பெறுவாங்க. தேவனுடைய ஆலோசனை இல்லாம அவங்க யுத்தத்துக்கு போக மாட்டாங்க. ஏன்னா அப்படிதான் அந்த தேசமானது, அந்த தேசத்தை தேவன் யாத்திரையில கொண்டு வரும்போது அவங்க எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? தேவன் தீர்க்கதரிசியோட பேசுவாரு. அப்புறம் தீர்க்கதரிசியோட பேசும்போது தேவன் எப்படி செயல்பட சொல்றாரு அந்த மாதிரி செயல்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க யுத்தத்தை செய்து அந்த இடத்தை வந்து சூழ்ந்து கொள்வாங்க. இதுதான் அதனுடைய பேட்டர்ன். அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆலோசனை செய்து இவங்க கேட்கிறாங்க. யோசேபத் கேட்கிறார், ஆகாப் நிச்சயமாக என்றான். பாருங்கள், எசேபேல் பின்னால் இருந்து கொண்டு செயல்படுகிறாள். என்ன பண்றா? இந்த ஆகாப் ராஜாக்கு பின்பாக இருந்து என்ன பண்றா? எசேபேல் வந்து செயல்படுறா. விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு தெரியும், அவன் என்னிடம் இங்கு 400 தீர்க்கதரிசிகள் இருக்கின்றனர், அவர்களை கொண்டு வருவோம் என்றார்கள். யார் அவங்க 400 தீர்க்கதரிசியா? அவங்க யாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்ப இஸ்ரேல்ல ஆகாப் ராஜாவின் கீழே, எசேபேலுக்கு கீழே 400 தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்க யாரா இருக்கிறாங்கன்னா, யாருக்கு அவங்க ஒப்பிடலாம்னா அவங்க தான் WCC-யா இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அவங்க யாருக்கு ஒப்பிடலாம்? WCC ஒப்பிடலாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அவர்கள் எல்லாரும் அருமையான ஜனங்கள். அவங்க யாருங்க? அவங்க அருமையான ஜனங்கள் தான். 400 தீர்க்கதரிசிகள் அருமையான ஜனங்கள் தான். அவர்கள் கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் அனைவருமே போங்கள், கர்த்தர்களோட கூட இருக்கிறார் என்று தீர்க்கதரிசனம் உரைத்தனர். அவங்க என்ன பண்றாங்க?
ப்ராபசி உரைக்கிறாங்க. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாரு, நீங்க போங்க, என்ன பண்ணலாம், அந்த இடத்தை வந்து நீங்க சுதந்திரத்துக் கொள்ளலான்ற மாதிரி இவங்க ப்ராபசி உரைக்கிறாங்க. யாரு? இந்த 400 தீர்க்கதரிசிகள். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ என்னன்னா, இந்த 400 தீர்க்கதரிசிகளை ஏன் நான் வந்து இந்த WCC ஒப்பிடுறேன்னா, இந்த WCC என்ன பண்ணுது, இப்போ ஒன்றாக இணைந்து எல்லா மதத்தின் சார்பாக ஒன்றாக இணைந்து நம்ம என்ன பண்ணலாம், இங்க ரஷ்ய மதத்தினுடைய கோட்பாடையும் கொள்கைகளையும் இந்த உலகத்துல ஸ்தாபிக்காதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய மதத்தை, நம்முடைய தேவனை வந்து நம்முடைய தேவனுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை என்ன பண்ணணும், இந்த உலகத்துல ஸ்தாபிக்கணும். ஸ்தாபிக்கணும்ன்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க எல்லாம் ஒன்றாக இணைந்து என்ன பண்றாங்க, இப்போ சண்டைக்கு போக போறாங்க. யார் மேல? அந்த ரஷ்யா மேல போறாங்க, கம்யூனிசம் மேல போறாங்க. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, சீரியர்கள் மேல போறாங்க. ஏற்கனவே இந்த சீரியர்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் ரெண்டு யுத்தங்கள் நடந்திருக்குது. அது 2 யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. விசுவாசிக்கிறீங்களா? அது எதுக்கு அடையாளம் இருக்குதுன்னா, முதலாவது உலக போருக்கும் இரண்டாவது உலக போருக்கு அடையாளமா இருக்குது. 3வது உலக போருக்காக என்ன பண்றாங்க, இவங்க ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? இந்த 3வது உலக போருக்கு நடத்துறது அந்த பொய்யின் ஆவி. அந்த பொய்யின் ஆவி என்ன பண்ணுது, தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்து இப்ப என்ன பண்ணுதுன்னா, அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்குள்ள அந்த 400 தீர்க்கதரிசிகளுக்குள்ள என்ன பண்ணுது, இப்போ சொல்றது புரியுதா உங்களுக்கு? அந்த பொய்யின் ஆவி வந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்து 400 அந்த தீர்க்கதரிசிகள் மேல ஊற்றப்பட்டு இப்போ அவங்க என்ன பண்றாங்க, பொய்யின் வாக்குறுதியை என்ன பண்றாங்க, உரைக்கிறாங்க. பொய் ப்ராபசி உரைக்கிறாங்க. ஆனா இதுக்கு அந்த பொய் ப்ராபசி உரைக்கணும். ஏனா மேன் ஹalleluya, அங்க எலியா வந்து என்ன பண்ணிருக்காரு, வாக்குரைத்திருக்கிறார். கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி உரைத்திருக்கிறார். யார் விரோதமா? ஆகாப் ராஜா விரோதமாகவும் எசேபேல் விரோதமாக உரைச்சிருக்கு. அந்த காரியங்கள் நிறைவேறணும் இப்போ. ஏன்னா அவங்க நீதிமான்களோட ரத்தத்தை வந்து என்ன பண்ணிருக்காங்க, சிந்த வச்சிருக்காங்க. நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் சபை காலத்துல கொன்று போட்டிருக்கிறாங்க. அதனால அதுக்கு பதிலாக தேவன் என்ன பண்ணிப்போ அவங்களை கொல்லும். அவங்க எப்படி நீதிமான்கள் வந்து தன்னுடைய அந்த ரத்தத்தை வந்து பூமியில சிந்தப்பட்டதோ அதே மாதிரி இவங்களுடைய ரத்தம் கூட என்ன பண்ணும், பூமியில சிந்தப்படணும்ன்ற மாதிரி தேவனுடைய ஒரு வாக்குறுதி. தேவன் வந்து அப்பேற்பட்ட ஒரு நியாயத்தீர்ப்பை வந்து எலியாவின் மூலமாக வாக்குறுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இது நடக்கணும்னு சொன்னா இந்த WCC மூலமாக பொய் ப்ராபசி உரைக்கணும். அதனாலதான் சொல்லி அந்த பொய் ஆவியானது தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்து என்ன பண்ணுது, இப்போ அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய நாமத்தினால நம்ம உரைக்கிறோம், நீங்க போங்க அந்த இடத்தை என்ன பண்ணலாம், நீங்க அந்த இடத்தை வந்து பிடித்துக் கொள்ளலாம்ன்ற மாதிரி உரைக்கிறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? பாருங்க. ஆனால் அது இஸ்ரவேலின் ராஜா அல்லது அங்கே இருந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய இந்த தேவனுடைய மனிதனுக்கு சரியாக அது துணிக்கவில்லை. யாருக்கு? அந்த யோசேப்பு ராஜாவுக்கு சரியான காரியமா அவருக்கு தெரியல. ஏன்னா அவரு வந்து கொஞ்சம் காரியங்களை அறிஞ்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய காரியங்களை அவர் அறிஞ்சிருக்கிறார். எப்படி தேவன் இடைப்படுவார் என்ற காரியங்கள் அறிஞ்சிருக்கார். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் அது அவர் பிடிக்கல, அது அவனுக்கு சரி என்று தென்படவில்லை. அவன் வேற யாராகிலும் இங்கு இல்லையா என்று கேட்டான். இப்ப யோசேப்பு ராஜா ஆகாப கேக்குற, வேற யாருமே இல்லையாங்கன்ற மாதிரி கேக்குறாரு. சிங்கிள் பர்சன் யாருமே இல்லையா? தேவன் எப்பவுமே எப்படி விடைபடுவாரு, ஒரு பெரிய ஒரு கும்பலோட அவர் இடைபட மாட்டார். எப்போ ஒரு சிங்கிள் பர்சனோட தான் விடைபடுவார். விசுவாசிக்கிறீங்களா? அதை அவர் என்ன பண்றாரு, விசுவாசித்து சகோதரியே மேன் ஹalleluya இந்த காரியம் நினைவு கூர்றாரு. 400 போதகர்கள் ஒரு மனதுடன் கர்த்தர் எங்களுடன் பேசி நீங்கள் போகலாம் என்று கூறினார் என்றனர். அப்படி இருந்தும் அவன் வேறொருவன் எங்காவது இருக்க வேண்டும் என்றான். யார்? யோசேப்பு ராஜா. விசுவாசிங்க, ஆகாப் இன்னும் ஒருவன் இருக்கிறான், நான் அவனை பகைக்கிறேன். யாரு? ஆகாப் இன்னும் ஒருவன் இருக்கிறான், நான் அவனை பகைக்கிறேன், நிச்சயமாக முற்றிலுமாக ஆமாம், அவன் என்னை குறித்து தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்றார். யாரது? மிகாயா ஒருத்தன் இருக்கிறான். அவன் எப்பவுமே என்ன பண்றானா, எப்பவுமே எனக்கு விரோதமான காரியங்களையே சொல்றான். நான் அவனை பகைக்கிறேன்ற மாதிரி சொல்ற யோசேப்பு ராஜா சொல்ற. விசுவாசிக்கிறீங்களா? அப்படி சொல்லும்போது சகோதரியே, அப்படி சொல்லும்போது நிச்சயமாக முற்றிலும் ஆமாம், அவன் என்னை குறித்து தீமையாகவே தீர்க்கதரிசனம் சொல்லுவான் என்றான். எப்படி அவன் தீமை சொல்ல முடியும்? ஏன்னா அவன் யாரவன்? மிகாயா, மனவாட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? அவன் யாருடைய வார்த்தையில அவன் நிலை நிற்கிறான்?
எலியாவுடைய வார்த்தையிலே உறுதியாக அவன் நிலைநிற்கிறான். அப்ப எலியாவுடைய செய்தியில தான் இருக்கிறான். அப்ப எலியா வந்து ஆகாப் விரோதமாக இசபேல் விரோதமாக உரைக்கும் போது எப்படி அவங்க சாதகமாக வாக்குரைக்க முடியும்? ப்ராமிஸ் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லீங்களா? அதனாலதான் சூரிய அவன் என்ன பண்றான்? மிகாயா எலியாவுடைய செய்தியை விசுவாசிக்கிறான். எலியாதான் யாரு? அந்த எலியாதான் அந்த காலத்துக்கு தீர்க்கதரிசியா இருக்கிறான். அவன் மூலம் தான் தேவன் பேசினார். இப்ப நம்முடைய காலத்துல பார்க்கும்போது நம்முடைய தீர்க்கதரிசி யாரு? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவர் தான் எலியாவின் ஆவியை பெற்ற ஒரு மனுஷனா இருக்கிறார். அப்போ அவர் தான் என்ன பண்ணிருக்கிறார்? அமெரிக்க விருதமாக போப்பின் ரோமாபுரி விருதமாக வாக்குறுதிக்கிறார். இப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? அமெரிக்க விருதமாக அமெரிக்க சாதகமாக போப்பின் ராஜ்யத்துக்கு சாதகமாக நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ராபசி வந்து சாதகமா உரைக்க முடியுமா? உரைக்க முடியாது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து கரெக்டா நம்ம செய்தியை பேசுறோம். டைப்ல பார்த்து கரெக்டா நம்முடைய தீர்க்கதரிசி பொருத்தி பேசுறாரு. அதே மாதிரி நம்ம என்ன பண்றோம்? டைப்லயும் பாக்குறோம், நிஜமான காரியத்துல நம்ம பொருத்தி நம்ம பாக்குறோம். பொருத்தி பார்த்து நம்ம என்ன பொருத்தி பார்த்து கரெக்டா நம்ம பேசுறோம். விசுவாசிக்கிறீங்களா? நம்ம என்ன பண்றோம்? டைப்ல பார்த்து இங்க நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களையும் பார்த்து நம்ம என்ன பண்றோம்? அப்போ எலியா சொன்ன வார்த்தையில உறுதியா நின்று நம்ம என்ன பண்றோம்? அமெரிக்கா குறித்து, போப்பின் ரோமாபுரியை குறித்து நாம் என்ன பண்றோம்? ரகசியங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? இந்த டினாமினேஷன் சபையானது பேச முடியாது. டினாமினேஷன் சபைகள் என்ன பண்ண முடியாது? இந்த ரகசியங்களை பேச முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? ஆகவே அவர்கள் ஆளனுப்பி மிகாயாவை அழைத்து வந்தனர். மிகாயா போங்கள், அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தது சரியே. என்ன பண்றாரு? இப்போ அந்த 400 சொல்றது கரெக்டா நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாரு. யாரு? மிகாயா. திருப்பி என்ன பண்றாரு? என்ன இவரு யார் சொல்றது? ஆகாப் சொல்றாரு, எத்தனை தடவை சொல்லிருக்கிறவனுக்கு இந்த மாதிரி சொல்லாதன்ற மாதிரி. அவர் என்ன பண்றாரு? இன்னும் கர்த்தரத்துல கேட்கல. அவரை அழைச்சிட்டு வராங்க, கேட்கறாங்க. அவர் அழைச்சி வந்து கேட்கும் போது அவர் அப்படியே சொல்றாரு, போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்படி எல்லாம் சொல்லாதன்ற மாதிரி சொல்றாரு. ஏன்னா தேவன் எப்பவுமே அவருடைய சமூகத்துல போய் காத்திருக்கும் போது பாருங்க என்ன பண்றாரு? யாரு? ஜோசப் என்ன பண்றாரு? அந்த பார்வோனுக்கு வந்து அப்பேற்பட்ட ஒரு கனவு வரும்போது அவர் போய் தேவ சமூகத்தில் அமரும் போது அந்த ரெவலேஷனை வந்து ரிவீல் பண்றாரு. அதே மாதிரி டேனியலுக்கு என்ன பண்றாரு? டேனியல் சாத்ராக் மேஷக் அபேத்நேகோ போய் தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த நேபுகாத்நேசருக்கு வந்த அந்த கனவுக்கு என்ன பண்றாரு? ஆன்சர் கொடுக்கிற ரிவீல் பண்றாரு. அதே மாதிரி சோரேஸ்வரியே அந்த பேட்டர்ன் பாருங்க. அப்ப இவர் தேவ சமூகத்துல போய் என்ன பண்ணும்? காத்திருக்கும் போதுதான் சோரேஸ்வரியே நிறைய காரியங்களுக்கு நம்ம ஆன்சர் பெற முடியும். நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்னா சோரேஸ்வரியே சில கேள்விகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? நம்ம வாழ்க்கையில வர கேள்விகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு, நிந்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? கர்த்தருடைய சமூகத்தை நாட மாட்டேங்கிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தை நாடும் போது என்ன பண்ண முடியும்? அவர் சமூகத்தை நாம் தேடி நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அவர் சமூகத்தை நாடி அவருடைய சமூகத்தை நாடி போகும்போது நம்மளுடைய சமூகத்துல போயிட்டு நம்மளை அர்ப்பணிக்கும் போது நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாரு? நமக்கு தேவையான காரியத்தை ரிவீல் பண்ணுவாரு. விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, இவர் போயிட்டு என்ன பண்றாரு? தேவனுடைய சமூகத்துல போயிட்டு நம்ம காத்திருந்து வராரு. காத்திருந்து வந்து சொல்றாரு. யாரு? மிகாயா சொல்றாரு. பாருங்க, ஆனால் இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு? இப்போ ஒரு நாள் கழிஞ்சு வராரு. இப்போ தேவனுடைய சமூகத்தை ஜெபிச்சுட்டு தேவனுடைய அந்த ஒரு ரெவலேஷனை பெற்றுக்கொண்டே வராரு. வந்து சொல்றாரு, ஆனால் இஸ்ரவேல் எல்லாரும் என்னது? ஆனாலும் இஸ்ரவேல் எல்லாரும் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல மலைகளிலே சிதறப்பட்டதை கண்டேன் என்றார். விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது அந்த மகத்தான பிரசங்கி பேராயார் கிட்ட வந்து அவனுடைய வாயில் அடித்து, கர்த்தருடைய ஆவி எந்த வழியாய் என்னை விட்டு உன்னோட பேசும்படி வந்தது என்றார். யாரு? சிதிக்கியா. அந்த WCCக்கு ஒரு தலைவனா இருக்கிறவர் வந்து என்ன பண்றாரு? இப்போ அவனுடைய வாய் மேல் அடிக்கிறார். மிகாயா அது தொடக்கத்திலேயே அவனுக்குள்ள இல்லையே, தொடக்கத்திலேயே அவனுக்குள்ள இல்லாது. WCCல எப்படி அவங்க என்ன சொல்ல முடியும்? அவங்க பிளான பேச முடியாது. விசுவாசிக்கிறீங்களா? பிளான் மிகாயா தான் பேச முடியும், எலிஷா தான் பேச முடியும். விசுவாசிக்கிறீங்களா என்று சொல்லியிருப்பான் என்று நினைக்கிறேன். ஆகவே அப்பொழுது அவன் ஒரு நாளில் அதை காண்பாய் என்று விடையளித்தான். நான் சொல்ற காரியத்தை வந்து நீ யுத்தத்துக்கு போகும்போது என்ன பண்ற? நான் சொல்றது நிறைவேறும் பார் அப்படி நினைக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அவன் கூறினான், ஆகாப் இவனை சிறைசாலையிலே வைத்து உரத்தத்தின் அப்பத்தையும் வருத்தத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள், நான் சமாதானத்துடன் திரும்ப வரும்போது இவனை கவனித்துக் கொள்வேன் என்றான்.
என்ன பண்ணுங்க, ரத்தத்தின் அப்பத்தையும் தண்ணீரை கொடுங்கவங்க, சிறையிலே போடுங்கன்ற மாதிரி ஆகாப் ராஜா சொல்லிட்டு போறாரு. நான் சமாதானத்துடன் வரும்போது அப்ப என்ன பாத்துன்ற மாதிரி சொல்றாரு. அவன் வரமாட்டானே. ஏன்னா மூன்றாவது உலக போல என்ன ஆகும்? எஸ், ரஷ்யாவானது அமெரிக்காவை என்ன பண்ணும்? எஸ், அழித்து போடும். விசுவாசிக்கிறீங்களா? அவன் கூறினான், ஆகாப் இவனை சிறை சாலையில வைத்து வருத்தத்தின் அப்பத்தையும் வருத்தத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள், நான் சமாதானத்துடன் திரும்பி வந்து இவனை கவனித்துக் கொள்வேன் என்றார். மிகாயா, நீ சமாதானத்தோட திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தரனை கொண்டு பேசினதில்லை என்று பதிலளித்தார். நீ சமாதானம் வந்துட்டனா தேவன் என்னோட கூட பேசுகின்ற மாதிரி அர்த்தமாகிடும். அப்படி நடக்காது. அப்ப தேவன் பேசினா நடக்கணும். தேவன் கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி தேவன் சொல்லிட்டாரனா அந்த காரியமானது என்ன நடந்தாலுமே நடந்தே தீரும். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, ஏன் அவன் தேவனுடைய வார்த்தையில நிலை நின்றான். யாரு? மிகாயா தேவனுடைய வார்த்தையில நிலை நின்றான். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப தேவன் தான் எலியா மூலமாக உரைத்திருக்கிறார். அப்ப எலியா மூலமாக ஆகாப் ராஜாவுக்கும் எசேபேல் ராணிக்கு விரோதமாக அவர் என்ன பண்ணிருக்கிறாரு? வாக்குரைத்திருக்கிறாரு. அதனால அந்த வார்த்தையில தான் அந்த செய்தியில யார் இருக்கிறது? மிகாயா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? சரியாக வார்த்தையுடன் நின்றான். தேவனுடைய வார்த்தையுடன் இணங்காத எந்த ஒரு தீர்க்கதரிசனமும் ஆனால் தான் நான் இன்றைக்கு உங்களிடம் கூறுகிறேன், அது எவ்வளவு நல்லதாக தென்பட்டாலும் எத்தனை போதகர்கள் இது அது மற்றது என்று கூறினாலும் கம்யூனிசம் உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி அதை கிழித்து விடும். ரஷ்யா என்ன பண்ணும்? உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தி என்ன பண்ணும்? அந்த என்னது அந்த அமெரிக்காவையும் வேட்டிகன் சிட்டியையும் என்ன பண்ணும்? தன்னுடைய அணுகுண்டுகளால அந்த அழித்து போடும். விசுவாசிக்கிறீங்களா? உலக படத்துல இல்லாதபடிக்கு என்ன பண்ணும்? ரஷ்யா ஒரு நாள் வந்து இந்த அமெரிக்காவையும் ரோமாபுரியையும் அழித்து விடும். விசுவாசிக்கிறீங்களா? நான் சொல்றேன் உங்களுக்கு, என்று அவர்கள் அதை கவிழ்த்து விடும் என்று அவர்கள் கூறினாலும் நீங்கள் கம்யூனிசத்தை எதிர்த்து போராட முயலாதீர்கள். என்ன பண்ணாதீங்க? கம்யூனிசத்தை வந்து எதிர்த்து போராடாதீங்க. ரோமானிய கொள்கைகளுக்கு எதிர்த்து போராடுங்கள். ரோமானிய போப்பின் ரோமாபுரிய கொள்கைகளுக்கு எதிர்த்து நீங்க என்ன பண்ணுங்க? போராடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஏனெனில் அது கர்த்தர் உரைக்கிறதாவது ரோம மார்க்கம் ஆளுகை செய்யும் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். கம்யூனிசம் அல்ல, அது தேவனுடைய கரங்களில் ஒரு பொம்மை. அவர் அவிதம் செய்ய வேண்டியவராக இருக்கிறார். ஏன்னா இந்த பூமியை வந்து இது ஆளுகை செய்யுமா? இல்ல, போப்பின் மார்க்கம் ஆளுகை செய்யும். ஆனா தேவனுடைய கருத்தில் இருக்கிறது ஆயுதமா இருக்கிறது ரஷ்யா கம்யூனிசம். விசுவாசிக்கிறீங்களா? அதை வச்சு என்ன பண்றாரு? அதை ரெண்டுமே என்ன பண்றாரு? அழிக்க போறாரு. பாருங்க, ஒரு காலத்தை சோரேஸ்வரியே இந்த எலியா வந்து தேவன் என்ன பண்றாரு? நீ போயிட்டு சீரியருக்கு ராஜாவாக அசைகளை என்ன பண்ணு? ஆசைகளை வந்து அபிஷேகம் பண்ணு. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ராஜாவாக யுகோவை அபிஷேகம் பண்ணு. அப்புறமா உன்னுடைய பிளேஸ்க்கு எலிசாவை அபிஷேகம் பண்ற மாதிரி அனுப்புறாரு. யாரு? எலியாவை வந்து தேவன் அனுப்புறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ சீரியா என்னவா இருக்குது? இங்க டைப்ல பார்க்கும்போது ரஷ்யாவா இருக்குது. அப்ப ரஷ்யா மேல இந்த ராமோத்தில் உள்ள கிலியத்துக்காக இவங்க போர் செய்யறதுக்காக போகும்போது யாரு? யோசேபேத்தும் இஸ்ரவேல் தேசம் ரெண்டு ராஜ்யங்களும் ஒன்றாய் இணைந்து போகும்போது சுரேஸ்வரியே அந்த யுத்தத்துல யார மரிச்சு போறாரு? ஆகாப் ராஜா மரிச்சு போறாரு. அப்போ ரஷ்யாவுக்கு அடையாளம் இருக்கிற தேசம் எது? சீரியா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சீரியா அசைகள் ராஜாவா இருக்கிறார். ஆசைகள் ராஜா என்ன பண்றாரு? இப்போ சொல்லுங்க, இங்க படித்துக் கொள்ளலாம் சோரேஸ்வரியே. நம்ம படித்துக் கொள்ளலாம் 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம். சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளலாம். முப்பத்தி 34 தொடர்ந்து படிக்கலாம். பாருங்க, 34வது வசனத்துல படிக்கலாம். இங்க பாருங்க, ஒருவன் நிலையாமல் வில்லை நானேற்றி எய்த்தான். எங்க? அந்த ராமோத்தில் உள்ள கிலியத்திற்காக என்ன பண்ண? ராமோத்தில் உள்ள கிலியத்திற்காக WCC-னால உரைக்கப்பட்ட அந்த ஒரு பொய் ப்ராபசினால இப்ப அவங்க யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க. அவங்க விசுவாசிக்கிறீங்களா? இப்ப மிகாயா சொல்ற மாதிரி கேட்காம மிகாயா வந்து என்ன பண்ணிட்டாங்க? அவங்க சிறையில போட்டு சொல்லுங்க, வருத்தத்தின் அப்பத்தையும் தண்ணீரை கொடுங்கன்ற மாதிரி அவனை சிறையில போட நான் வந்து சமாதானத்துல அவனை பாத்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ யுத்தத்துக்கு அங்க போயிட்டு அவங்க யுத்தம் பண்ணும்போது ஒருவன் நிலையாமல் வில்லை நானேற்று எய்த்தான். அது இஸ்ரவேலின் ராஜாவுடைய கவசத்தின் சந்துக்குள்
சந்துகளுக்குள் பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து, நீ திரும்பி என்னை ராணுவத்திற்கு அப்பால் கொண்டு போய் எனக்கு காயப்பட்டது என்றான். யாரு? ஆகாப் ராஜா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு வில்லானது வந்து என்ன பண்ணுது? ஆகாப் ராஜாக்கு பாயுது. பாய்ந்த பிறகு அவன் காயப்படுறான். என்ன பண்ணுது? இந்த பிளேஸ்ல இருந்து என்ன வந்து வெளியே கொண்டு போன்ற மாதிரி சொல்றாரு. அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. ராஜாவை சீரியனுக்கு எதிராக ரதத்தில் நிறுத்தி வைத்தார்கள். சாயங்காலத்திலே அவன் இறந்து போனான். காயத்தின் ரத்தத்தின் தட்டிலே வழிந்தது. என்ன பண்ணிட்டாங்க? யுத்தத்துல நிறுத்தும் போது அவனை வந்து என்ன பண்றாங்க? வில்களால பாய்ச்சி என்ன பண்றாங்கன்னா கொன்று போடுறாங்க. விசுவாசிங்களா? அவன் வந்து இறந்து போன பிறகு சோரேஸ்வரியே பாருங்க, அப்படியே தொடர்ந்து கேளுங்க. பொழுது போகும்போது அவரவர் தம் பட்டணத்திற்கு அவரவர் தம் தேசத்திற்கும் போகலாம் என்று ராணுவத்தில் பறைசாற்றப்பட்டது. அப்படியே ராஜா இறந்த பின்பு சமாரியாவுக்கு கொண்டு வரப்பட்டான். எங்க கொண்டு வரப்பட்டானா? அவனுடைய பிளேஸ்க்கு. சமாரியா தான் இஸ்ரேல் தேசத்துக்கு ஒரு தலைநகரமா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? கொண்டு வரப்பட்டான். ராஜாவை சமாரியாவிலே அடக்கப்படினார்கள். இங்க பாருங்க, அந்த ரத்தத்தை அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே எலியாவை வைத்து சொன்னார் இல்லீங்களா? கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. அப்ப எலியாவை வைத்து என்ன பண்றார் தேவன்? ஒரு காலத்துல ப்ராபசிவ் ரைட்சார். ஏன்னா இவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்க? இவங்க சொல்லுங்க. ஆகாப் ராஜா அமெரிக்காவுக்கு அடையாளமா இருக்கிறார். இசபெல் வந்து போப்பின் ரோமாபுரிக்கு அந்த மகாவேசிக்கு அடையாளமா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுது புரியுதா? அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா நடக்கிறாங்க. இவங்க தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அவங்க நடக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே இவங்க என்ன பண்றாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை செய்யறாங்க. அப்ப செய்யும் போது நாபோத்தை என்ன பண்றாங்க? நாபோத்துடைய அந்த திராட்சை தோட்டத்தை அபகரித்து அவன் மேல பைசாட்சிகளை ஏற்படுத்தி அவனை கல்களால் அடித்து கொன்று போடுறாங்க. கொன்று போடும் போது அப்பதான் களத்துக்கு வர்றாரு எலியா. என்ன பண்றாரு? வார்த்தைகளை உரைக்கிறார். விரோதமாக ஆகாப் ராஜா விரோதமாகவும் எசபெல் ராணி விரோதமாக வைக்கிறார். அப்போ இங்க என்ன ஆகுதுங்க? இந்த யுத்தத்துல வந்து அந்த WCC இருக்கிற அந்த பொய்யின் ஆவியானது இப்படி சொல்லனா கர்த்தர் வந்து எலியா மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தை நிறைவேறாது. அதனாலதான் அந்த பொய்யின் ஆவி வந்து அந்த WCC மூலமாக ப்ராபசி உரைக்கும் போது அவங்க அந்த யுத்தத்துக்கு வழிநடத்தப்படும் போது இங்க யார் மறிக்கணும்? ஆகாப் ராஜா மறிக்கணும். யாருடைய வார்த்தை நிறைவேற மாதிரி? எலியா மூலமாக தேவன் கர்த்தர் உரைக்கிறதான்ற மாதிரி உரைக்கப்பட்ட வார்த்தையானது நிறைவேறுவதற்காக இப்படி நடக்க வேண்டியதா இருக்குது. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆகாப் ராஜா என்ன பண்றாரு? மறிச்சு போன பிறகு பாருங்க சோரேஸ்வரியே, அந்த ரதத்தையும் அவனுடைய கவசத்தையும் சமாரியாவின் குளத்திலே கழுவுகிற போது கர்த்தர் சொல்லி இருந்த வார்த்தையின்படியே நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. ஏன்னா அந்த நீதிமன்ற ரத்தத்தை வந்து என்ன பண்ணிட்டாங்க? பொய் சாட்சியில் ஏற்படுத்தி அவனை கொண்டாங்க. யாரு? நாபோத். அவன் நிலத்தை வந்து அபகரிச்சுட்டாங்க. நல்லா தேவன் சும்மா இருப்பாரா? சோரேஸ்வரியே விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஒரு நீதிமான் விரோதமாக நம்ம காரியங்களை செய்யும்போது சும்மா விட மாட்டாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்பதான் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஞானமா நடந்துக்கணும். ஒரு நீதிமான் விரோதமா எப்பவுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? விரோதமா நடக்கக்கூடாது. அப்ப நம்ம சரிப்படுத்திக் கொள்ளணும். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லப்படுற காரியங்கள் புரியுதா சோரேஸ்வரி? பாருங்க சோரேஸ்வரியே, இங்க எவ்வளவு அழகா வந்து தேவனுடைய வார்த்தை நிறைவேறுது பாருங்க. எப்பவுமே நாய்கள் என்ன பண்ணாதா? மனுஷனுடைய ரத்தத்தை நக்காதா? மனிதனுடைய ரத்தத்தை வந்து நாய்கள் நக்காத. தெரியுமா உங்களுக்கு? இது இயற்கையான ஒரு காரியம். ஆனா அந்த நாய்கள் இதுனா அது காட்டுல இருக்கிற நாய்ங்க. காட்டுல இருக்கிற நாய்ங்க தான் என்ன பண்ணுது? அந்த ரத்தத்தை வந்து நக்குது. நம்ம பாருங்க, நம்ம வந்து டிவில பார்க்கும்போது சோரேஸ்வரியே, நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காட்டுற பாருங்க. அது எப்பேற்பட்ட நாய்ன்ற மாதிரி உங்களுக்கு காட்டுற பாருங்க. என்ன பண்ணாதான்? மனிதனுடைய ரத்தத்தை வந்து நக்காதான். இந்த மாதிரி நாய்கள் தான் காட்டு நாய்கள். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாய்கள் தான் என்ன பண்ணுது? அப்ப தேவனுடைய வார்த்தை நிறைவேற மாதிரினா தேவனுடைய வார்த்தையானது நிறைவேறும் இல்லைங்களா? அப்ப நிறைவேறுவதற்காக அப்ப அந்த நாய் என்ன பண்ணுது? அப்போ அது இயல்பை என்ன பண்ணுது? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? தன்னுடைய இயல்பான குணமானது மனுஷனுடைய ரத்தத்தை நக்காது. அப்போ
தேவனுடைய வார்த்தையை நிறைவேறுவதற்காக அந்த நாய் என்ன பண்ணுது? அப்போ அந்த ரத்தத்தை நக்குது. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? தேவனுடைய வார்த்தை பாருங்க, என்ன பண்ணாது? எப்பவுமே அது என்ன பண்ணாது? எஸ், தோற்று போகாது, எப்பவுமே ஜெயிக்கும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே சகோதரனே சகோதரியே, இப்போ இந்த ஆகாப் ராஜாவை வந்து யார்? ஆகாப் ராஜா யார்? அமெரிக்கா தேசத்தை வந்து இப்போ சீரியான்றது ரஷ்யா. ரஷ்யா 3வது உலக போர்ல வந்து என்ன பண்ணிச்சு? இப்போ ஜெயிச்சிடுச்சு. எஸ், அழித்து போட்டது. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப எசேபேலை யார் அழிக்கிறாங்க? இப்ப எசேபேல் இருக்கிறா இல்லீங்களா? இந்த எசேபேலை அழிக்கிறது யாரு? எசேபேலை வந்து யெகூதா என்ன பண்றாரு? யெகூதா அழிக்கிறாரு. ஆனா இங்க வார்த்தை சொல்லுது பாருங்க சகோதரியே, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிக்கலாம் பாருங்க. இங்க பாருங்க, யெகூவா தான் இஸ்ரவேல் ராஜாவல். யெகூவா தான் என்ன பண்றாரு? எலியா சொல்லுங்க. எலியா தேவன் சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு ராஜாவாக யெகூவா என்ன பண்ணு? அபிஷேகின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப யெகூ தான் இஸ்ரவேல் ராஜாவா இருக்கிறாரு. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, யெகூ இஸ்ரவேலுக்கு வந்தான். அதை எசேபேல் கேட்டபோது தன் கண்களுக்கு மையிட்டு தன் தலையை சிங்காரித்துக் கொண்டு ஜன்னல் வழியாய் எட்டி பார்த்து யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேஷம் அடைந்தான என்றாள். இப்ப ஆகாப் ராஜா வந்து யார் கொன்ற? ஆகாப் ராஜாவை வந்து கொன்று போட்டது சீரிய ராஜா. யாரு? ஆசைகள். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ அவங்க ரஷ்யாவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க. ரஷ்யா வந்து இப்போ என்ன பண்ணிச்சு? அமெரிக்காவை வந்து அழித்து போட்டது. விசுவாசிக்கிறீங்களா? இப்போ இந்த எசேபேலை வந்து போப்பின் ரோமாபுரிய வந்து யார் அழிக்கிறது? யெகூதா என்ன பண்றாரு? அழிக்கிறதுக்காக வராரு. இங்க பாருங்க, நான் சொல்றது நல்ல கவனமா கேளுங்க. அப்போ இங்க பாருங்க, யெகூ ஒளிமுக வாசலில் வந்தபோது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்றாள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். இப்ப அவன் என்ன பண்றான்? அந்த ஃபேர்லஸ்ல வந்து இப்ப எட்டி பார்க்கறான். யாரு? அவ இருக்கிற வீட்டுல வந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கற. யாரு? யெகூ வந்தானான்ற மாதிரி, என்னுடைய புருஷனை கொன்றவன் வந்தானா, அவன் வந்து ராஜாவாக அபிஷேகப்பட்டானா, சிம்மாசனத்துல அவன் வந்து என்னது சிம்மாசனத்துல உட்கார்ந்தானான்ற மாதிரி, சிங்காசனத்துல உட்கார்ந்தான்ற மாதிரி இப்ப பாக்குறா. இப்போ அப்ப பார்க்க வரும்போது சுரேஸ்வரியே இவர் என்ன பண்றாரு? இப்போ அப்படி அவளை பார்க்க யார பாக்குறாரு? அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக யார் பார்க்கிறது? இப்போ யெகூ இப்படி பார்க்கிறாரு. இப்படி பார்த்து அந்த ஜன்னலுக்கு நேராக தன்னுடைய தலையை எடுத்து பார்க்கும்போது, மேன் ஹல்லேலூயா, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டதற்கு இப்போ அவ கீழே பிரதானிகள் இருப்பாங்க. யார் கீழே? அவர் ராஜகுமார்த்தி இல்லீங்களா, ராஜனுடைய மனைவி. அப்ப அவளுக்கு கீழே பிரதானிகள் இருப்பாங்க. இப்ப அவர் பார்க்கிறாரு, இப்படி என் பட்சத்துல யார் இருப்பீங்கன்ற மாதிரி கேட்கும் போது எல்லா பிரதானிகளும் வந்து என்ன பண்றாங்க? இப்போ ஜன்னலுடைய தலை காட்டுறாங்க. அப்ப தலை காட்டும் போது சுரேஸ்வரியே இங்க பாருங்க, 2-3 பிரதானிகள் அவளை எட்டி பார்த்தார்கள். 2-3 பிரதானிகள் அவனை எட்டி யார் பார்த்தாரா? யாரை பார்த்தாங்களா? அவங்க யெகூவை பார்க்கறாங்க. நாங்க உன் பட்சத்துல இருக்கிறோம்ன்ற மாதிரி பார்க்கறாங்க. உன் பட்சத்துல அங்க இருக்கிறோம்ன்ற மாதிரி என்ன பண்றாங்க? செய்கைகளை காட்டுறாங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்பொழுது அவள் ஜன்னல்ல பார்த்த ஜன்னல் இருந்து அவ பாக்குறா இல்லீங்களா? அவளை வந்து என்ன பண்ண சொல்றா? இப்போ யெகூ சொல்றாரு, அவளை வந்து என்ன பண்ணுங்க? அங்க இருந்து தள்ளுங்கன்ற மாதிரி அந்த பிரதானிகள் சொல்றாரு. அப்பொழுது அவன் அவளை கீழே தள்ளுங்கள் என்றான். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் தெரித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு அவளுடைய ரத்தம் சுவரிலும் குதிரைகளிலும் நெறித்தது. அவன் அவளை மிதித்துக் கொண்டு உள்ளே போய் புசித்து குடித்த பின்பு, நீங்கள் போய் செபிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை பார்த்து அவளை அடக்கம் பண்ணுங்கள், அவள் ஒரு ராஜா குமார்த்தி என்றாள். விசுவாசிக்கிறீங்களா? இப்ப யார் கொள்றது? யெகூ கொள்றதுக்கு வராரு. ஆனா சகோதரியே, யெகூக்கு அவளை என்ன பண்ணல? கொல்ல. அவளோட கூட இருக்கிற பிரதானிகள் தான். அவளோட கூட அவருடைய ராஜ்யபாரத்து கீழே இருக்கிற பிரதானிகள் தான் என்ன பண்றாங்க? அவளை கொல்றாங்க. இப்ப பாருங்க, அந்த காரியத்தை நம்ம வந்து நிஜமான காரியத்துல பார்க்கும்போது புரியும். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. இப்ப இந்த 17ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது அந்த
அந்த கலசத்தை என்ன பண்றாரு, அந்த மகாவேசி எப்படியெல்லாம் அழிக்கப்பட போறான்ற ஒரு ரகசியங்களை வந்து யோவானுக்கு சொல்றாரு. அப்ப சொல்லும்போது பாருங்க, இங்க 15 வசனத்தை படிங்க. 17, 15. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர் அந்த வேசி பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். சுட்டெரித்து போடுவார்கள். அப்ப யாராவது அவளை சுட்டெரித்து போடுறது? அந்த பிரதானிகள். அந்த பிரதானிகள் தான் என்ன பண்றாங்களா, அங்க டைப்ல பார்க்கும்போது இசைவேலை வந்து தள்ளுறாங்க. அந்த விண்டோஸ்ல தள்ளுறாங்க, கீழே தள்ளுறாங்க. கீழே தள்ளும் போது அவள் வந்து கீழே விழுந்து அவருடைய மொண்டை விளைஞ்சனாகுது, ரத்தமானது அந்த சிவர்ல அப்புறம் குதிரைகள் மேல என்னது சிந்தப்படுது இல்லீங்களா? அந்த ஒரு கருத்துக்கு அடையாளம் இங்க பாருங்க. நிஜமான கருத்துல பார்க்கும் போது இந்த போப் இந்த வேசியை வந்து யார் கொள்றது? இந்த வேசியை கொள்றது அவளோட கூட இருக்கிறவங்க தான். நீ பாருங்க, இங்க பாருங்க, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசி பகைத்து ஒரு நாள் வந்து அவளோட கூட தான் இருந்தாங்க இவங்க. யாரு? இந்த 10 கொம்புகள்ன்றது வந்து 10 ராட்சியங்க, வல்லமையுள்ள ராட்சியங்க. அவளோட யார? அந்த வேசியோட, அந்த மகாவேசியோட கூட இருந்தாங்க அவங்க. அந்த மகாவேசியோட கூட இருந்த அவங்க வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா பாருங்க, நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை, எந்த வேசிய? ரோமாபுரியை பகைத்து அவளை பாலும் நிர்வாணமாக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெடுத்து போடுவார்கள். அப்போ யெகூ என்ன பண்றாரு, அங்க வந்தவங்க பாக்க என் பட்சத்துல யார் இருக்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும் போது அந்த பிரதானிகள் தலை காட்டி என்ன பண்றாங்க, இப்போ அவளை தள்ளுறாங்க. அப்படிதான் இப்போ யெகூ யார் கடையில இருக்கிறாரு? ரஷ்யாவுக்கு நம்ம பொருத்தலாம். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எலிஷா வந்து மனவாட்டிக்கு பொருத்தலாம். இங்க சொல்றாரு, ஆசைகள் கைக்கு தப்பினவனை வந்து யெகூ கொல்லுவான், யெகூ தப்பினவனை வந்து எலிஷா கொல்லுவான்ற மாதிரி தேவன் சொல்றாரு. யாருக்கு? யார் சொல்றாரு? எலியாவுக்கு சொல்றாரு. நீங்க நல்லா பைபிள் படிங்க. சொல்லி மேன் ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் படிங்க. நீங்க நல்லா நம்ம என்ன பண்ணலாம், காரியங்களை வந்து கிரகித்துக் கொள்ளலாம். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பாரு. அப்ப யார் கொள்றாங்க? அந்த ராஜ்யத்தோட இருக்கிற அந்த 10 ராஜ்யங்கள் தான் அந்த மகாவேசியை வந்து என்ன பண்றாங்க, அழிச்சு போடுவாங்க. விசுவாசிகள் அந்த வேடிக்கன் மேல குண்டை போட்டு அதே உலக மேப்ல இல்லாதபடிக்கு அந்த மகாவேசி என்ன பண்ணுவாங்கன்னா போடுவார்கள், சிதறடிக்கும்படி செய்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? அப்ப புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அமெரிக்கா என்னென்ன வேலை செய்து புரிஞ்சா? அமெரிக்காக்கு அடையாளம் இருக்கிறது யாரு? ஆகாப் ராஜ். அப்ப ஆகாப் ராஜுக்கு பின்பாக வேலை செய்யறது யாரு? இசபெல் ராணி, போப்பின் ரோமாபுரி. இப்ப இந்த ஒரு அமெரிக்காவானது என்னென்ன வேலையை செய்து கொண்டிருக்கிறது என்று பாக்குறோம். இப்ப என்ன செய்து கொண்டிருக்கு? இப்ப பிரசன்ட் ஸ்டில் என்ன பண்ணுது? இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறது? WCC-க்குள்ள மேன் ஹல்லேலூயா. எல்லா மதத்தின் அடிப்படையில எல்லா ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மதவாதிகளுக்கும், மதத்தின் தலைவர்களுக்கும், எல்லா மதவாதிகளுக்கும் என்ன பண்றாங்க? இப்போ கிறிஸ்டியனி என்ற ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு எல்லாமே நம்ம ஒன்னா இணைந்து என்ன பண்ணலாம், இந்த ரஷ்யா மேல நம்ம வந்து போர் செய்யலாம். ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, அவங்க தங்களுடைய கோட்பாடுகளை கொள்கைகளையும் வச்சு என்ன பண்றாங்க, இந்த உலகத்துல அவங்க அவங்களுடைய கோட்பாடுகளை கொள்கைகளையும் ஸ்தாபிப்பாங்க. அப்ப தேவனுடைய காரியமானது இங்க நிறைவேறாதுன்ற மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ப்ராப்பர்ட்டிகளை தப்பா புரிஞ்சுக்கின்னு அந்த WCC மூலமாக அவங்க என்ன பண்றாங்க, யுத்தத்துக்கு போறாங்க. யுத்தத்துக்கு போகும்போது ஒரு நாள் என்ன பண்றாங்க, அவங்க அந்த ரஷ்யனால சீரிய தேசத்துக்கு அடையாளமா இருக்கிற அந்த 3வது உலக போறது. ஏற்கனவே 2 போர் நடந்திருக்கு. யாருக்கு? சீரியர்களுக்கும் யாருக்கு? இஸ்ரேலுக்கு. இது 3வது போர். இது 3வது உலக போர்ல வந்து கண்டிப்பா இந்த அமெரிக்காவை வந்து ஆகாப் ராஜாவை எப்படி அழிச்சு கொன்று போட்டாங்களோ அதே மாதிரி அமெரிக்காவை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அழிச்சு போடுவாங்க. அதே மாதிரி சூரிய இந்த பிரதானிகள் எப்படி அந்த இசபெல் ராணியை வந்து கீழே தள்ளி கொன்றாங்களோ அதே மாதிரி இந்த கூட இருக்கிற அந்த ராஜ்யங்கள், அந்த 10 கொம்புள்ள அந்த ராஜ்யங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வேடிக்கன் சிட்டியையும் அந்த போப்பின் ரோமாபுரி என்ன பண்ணுவாங்கன்னா அழிச்சு போடுவாங்க. இது வந்து யாருடைய வார்த்தை நிறைவேறணும் பாருங்க. அந்த லாஸ்ட் அதை படிச்சு நான் முடிக்கிறேன். மறுபடியும் 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்துக்கு போகலாம் சீக்கிரமாக. ஆகையால்
அவர்கள் திரும்ப வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகிய எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலின் நிலத்திலே நாய்கள் எசேபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இன்னது எசேபேல் என்று சொல்லக்கூடாதபடி எசேபேலின் பிரதம் இஸ்ரேலின் நிலத்தில் வயல்வெளியின் மேல் போடும் இருவை போல் ஆகும் என்று சொன்னாரே என்றான். அப்ப என்ன பண்ற? திஸ்பியனாக எலியா மூலமாக என்ன பண்றாரு சொல்லுங்க? அந்த இசபெல் ராணி விரோதமாக வாக்குறுதிச்சிருக்கிறார். யாரு? தேவன். எலியா மூலமாக. அப்ப அந்த எலியா மூலமாக உரைக்கப்பட்ட வார்த்தையானது இப்ப என்ன பண்ணணும்? நிறைவேறும். அதான் ஆகையால் அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். யாருக்கு? எகுக்கு அறிவிக்கிறாங்க. எகுக்கு அறிவிக்கும் போது அவன் எகு சொல்றாரு, அப்பொழுது அவன், இது கர்த்தர் திஸ்பியனாகி எலியா என்னும் தம்முடைய ஊழியக்காரனை கொண்டு சொன்ன வார்த்தை. விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரேல் நிலத்தில் நாய்கள் இசபேலின் மாம்சத்தை தின்னும் என்றும், இசபேலுடைய மாம்சத்தை வந்து அந்த இஸ்ரேல் நிலத்துல வந்து அவளை வந்து அடக்கம் பண்ணாதபடிக்கு அவளுடைய சரித்தை விசாட்டும் போது நாய்கள் என்ன பண்ணுமா? அந்த மாம்சத்தை வந்து புசிக்குமா? நாய்கள் என்ன பண்ணாது? என்ன பண்ணாது? நாய்கள் வந்து பிரத்யேகம் இயல்பு என்ன பண்ணாது? மனுஷனுடைய மாம்சத்தை புசிக்காதான். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா புசிக்குதுன்னா அப்போ அந்த நாய்கள் எது? இந்த நாய்கள் இல்ல. நம்ம ஊர்ல இருக்கிறீங்களா வீதி அந்த நாய்கள் இல்ல சோரேஸ்வரியே, அது காட்டு நாய்கள். அப்ப பாரு, காட்டு நாய்களை வர வச்சு தேவன் என்ன பண்றாரு? அவருடைய வார்த்தை நிறைவேறும்படி செய்யறாரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை மேல உங்களுக்கு என்ன வரணும்? விசுவாசம் வரணும். விசுவாசிக்கிறீங்களா? எந்த ஒரு நேரத்திலும் என்ன பண்ணக்கூடாதீங்க? தளர்ந்து போக கூடாது. விசுவாசிக்கிறீங்களா? எப்பவுமே நம்பிக்கையோட விசுவாசத்தோட தேவனுடைய வார்த்தை மேல வந்து சார்ந்திருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் தேவன் என்ன பண்ணுவாரு? நேர்த்தியா செய்வார். அப்போ மிகாயா யாருக்கு அடையாளமா இருக்கிறாரு? நம்ம என்ன பண்றோம்? இன்னும் அந்த நியாய தீர்ப்புகளை வந்து என்ன பெறல. எது நிஜமான காரியத்துல இன்னும் அமெரிக்கா கோப்பின் ரோமாபுரியானது இன்னும் என்ன பண்ணல, இன்னும் அந்த நியாய தீர்ப்புகளை பெறல. ஆனா இப்ப நம்ம ஒரு நாள் என்ன பண்ணுவாங்க? நம்மள அழைப்பாங்க. நம்ம தான் என்ன பண்றோம்? மிகாயா போல என்ன பண்றோம்? மிகாயாவை போல அமெரிக்கா அடைய போற அந்த நியாய தீர்ப்பை குறித்தும், போப்பின் ரோமாபுரி அடைய போகிற அந்த நியாய தீர்ப்பு குறித்தும், அந்த WCC அடைய போகிற நியாய தீர்ப்பு குறித்தும் நம்ம என்ன பண்றோம்? இப்போ மிகாவை போல நம்ம வந்து கர்த்தருடைய அந்த ஒரு சமூகத்துல காத்திருந்து, மேன் ஹல்லேலூயா, இந்த காலத்துல மேன் ஹல்லேலூயா, தேவன் பலமுள்ளத்துல இறங்கி வந்திருக்கிற எஸ் அந்த அனைட்டிங்னால மேன் ஹல்லேலூயா நம்ம என்ன பண்றோம்? அந்த ரகசியங்களை வந்து சொல்றோம். விசுவாசிக்கிறீங்களா? காரியங்களை புரியுதா உங்களுக்கு? கர்த்தர்கள் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபிப்போம். சோதனை சொல்லி கண்களை மூடி ஜெபிப்போம். எப்பேற்பட்ட ஒரு மகத்தான ஒரு ரகசியங்களை தேவன் பேசலாம் அல்லவா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். சோதனை சொல்லி உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, இந்த அருமையான வேளையிலே தகப்பனே, இதோ நாங்கள் எப்பேற்பட்ட ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் யாரு? எங்களுக்கு முன்பாக எப்பேற்பட்ட காரியங்கள் இன்னும் நியாயத்தீர்ப்புகளானது நிறைவேறுகிற காரியங்களா இருக்கிறது என்பதை ஆண்டவரே நாங்கள் பார்க்கும்படி கர்த்தாவே இன்றைக்கு எங்களுக்கு மனக்கண்களை திறந்தீர் என்பதை விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க பேசப்பட்ட செய்தியானது கர்த்தாவே யாரெல்லாம் பார்க்கிறவங்கள தகப்பனே, அவருடைய சிந்தையானது திறக்கப்பட்டு ஆண்டவரே இந்த அபிஷேகப்பட்ட வார்த்தையான தன்னுடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் ஆண்டவரே இந்த வார்த்தையானது கர்த்தாவே இருபுறம் கற்குள்ள எந்த பட்டத்திலும் கற்கானதாயும் ஆண்டவரே அது ஆவியையும் ஆண்டவரே அணுக்களையும் ஊன குத்துகிறதாயும் இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்பேற்பட்ட வார்த்தையானது கர்த்தாவே சென்று அப்பா அவங்களுக்கு வெளிப்படாத பாகங்களையும் ஆண்டவரே அவர்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய பிளான் ஆஃப் காட் புரிந்து கொண்டு கர்த்தாவே இந்த செய்திக்குள்ள கடந்து வர கர்த்தாவே உதவி செய்வீராகப்பா. எங்களை தலை மட்டுமாய் தாழ்த்துறோம் தகப்பனே. இது பேசப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். இப்பேற்பட்ட மகத்தான காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறீர். இதோ இந்த செய்தியானது கர்த்தாவே அப்பா அநேக ஜனங்களுக்கு பிரயோஜனப்பட கர்த்தாவே கிருபை செய்யுங்க. இது என்னுடைய செய்தியிலே தகப்பனே, இது கர்த்தருடைய செய்தி, கர்த்தருடைய வார்த்தைகளா இருக்கிறது கர்த்தாவே. இந்த வார்த்தைகள் எங்கெல்லாம் செல்கிறதோ கர்த்தாவே அப்பா அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. என் தேவனே, என் ராஜனே, உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே, என் இயேசுவே, உம்மையே நேசிக்கிறேன். என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா.
என் உள்ளமும் என் உடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். ஆமென் தகப்பனே, நிச்சயமாகவே எங்களுடைய உள்ளமும் எங்களுடைய உடலும் தகப்பனே அந்த மகிமையான சிரத்தை பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சிக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்களும் இருப்போம் என்று தகப்பனே அந்த மத்திய ஆலயத்தில் போய் சந்திக்கும் போது ஆண்டவரே நீர் இருக்கிற வண்ணமாகவே நாங்களும் இருப்போம் என்பதை ஆண்டவரே எங்களுடைய வேதங்கள் சொல்கிறது கர்த்தாவே. எங்களுடைய வேத வசனமானது சொல்கிறது கர்த்தாவே. இதோ நாங்களும் கர்த்தாவே பெறப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு தியாபனி பாடியை தகப்பனை பெற்றுக்கொள்ளும்படி, இந்த வார்த்தை சிரத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவரே உள்ளமானது எங்களுடைய ஆண்டவரே உடலமானது ஏங்குகிறது கர்த்தாவே. இதோ அப்பேற்பட்ட மிஸ்ட்ரி தகப்பனை எங்களுடைய இருதயங்களை ஆண்டவரே நீங்க மகிழ செய்த நம்முடைய அனாதி சித்தத்திற்காக நன்றி அப்பா. இதோ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தகப்பனே எங்களை எதற்காக திருந்து கொண்டீரோ அந்த காரியங்களை ஆண்டவரே நீர் எங்களுடைய சிந்தைகள் புரிந்து கொள்ளும்படி கிரகித்துக் கொள்ளும்படி கர்த்தாவே கிருபை செய்ததற்காய் நன்றி. வந்திருக்கிற யாவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து வழிநடத்துகிறாங்க, தேவனை சந்திப்பீராக, மகிமைப்படுகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.